சிவாய் சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. உண்ணாமொழி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. இங்கு கூடியிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஒரு மாதத்திற்கு பிறகு இன்று நம்ம ஏஷன் குடும்பத்துல திருமந்திர வகுப்பு ஒரு மாதம் மேல ஆயிடுச்சு. கந்தர் கடிவம் தான் புதன்கிழமை 20ஆம் தேதி போட 20 லீவ் விட்டு வர 20 வரைக்கும் லீவ் விட்டுருந்தோம். 20ஆம் தேதி ஆரம்பிச்சு கந்தர் கடிவென்பா இறைவன் திருவிழால ஆரம்பித்தது. அடியன் கலந்துக்க முடியல. நேத்து தான் பயணத்துல இருந்து வந்தேன். இறைவன் திருவருளால நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு காட்சி எல்லாமே கிடைத்தது. அடியார் சார்பாக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகையில இப்ப ஐயா திருமந்திரம் ஆரம்பிக்கிறதா இருக்கிறாரு. அவருடைய வகுப்பு எல்லாரும் கேட்கணும். அது மட்டும் நல்லா அதை உணரணும். இந்த ஒரு வகுப்பானது திருமந்திரன்றது ரொம்ப சிறப்பான ஒரு வகுப்பு. அடியார்கள்லாம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க நால்வர் துதியை விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவடிகளை திக்கு நோக்கி தினனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அடியார் குடிமக்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடர்வோமாக. இது நம்முடைய சிந்தனை திருமூலருடைய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 16வது தலைப்பாகிய வார சரம் என்பதை பற்றி இன்று சிந்திக்க உள்ளோம். வார சரம் என்பதில் 2 வார்த்தைகள் அடங்குகிறது. ஒன்று வாரம், இரண்டாவது சரம். சரத்தை தான் நம்ம முதல்ல சிந்திக்க போறோம். என்ன சரம்னா என்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ள பொருள்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று சரம், இரண்டாவது அசரம். சரம்னா அசைவது, அசரம்னா அசையாதது. சலம் அசலம்னு சொல்ற மாதிரி இதுல சரம் என்பது அசைவது, அசரம் என்பது அசையாதது. அண்ட சராசரம், அண்டத்தில் உள்ள அசையக்கூடியதும் அசையக்கூடாத பொருள்கள்லாம் என்னன்னா பல புராணங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்பேற்பட்ட அந்த சரம்னா என்ன, அசைறது என்ன, நம்மளோட உடம்புல அசைறதுன்னா இந்த மூச்சு காற்று அல்லது பிராணவாயு. இந்த பிராணவாயு தான் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிராணவாயோட அசைவால தான் உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு அணுக்களும் அசைந்து கொண்டே இருக்கின்றன. எனவே எல்லா அசைவுக்கும் மூலமானது இந்த பிராணவாயுவின் அசைவாகிய அந்த சரம். எனவே அந்த சரத்தை நீங்க கட்டுப்படுத்தினா என்ன பண்ணும், அண்ட சராசரத்தையும் கட்டுப்படுத்தலாம், உங்க உடம்பையும் நீங்க கட்டுப்படுத்தலாம்
என்பது சித்த மரபு, திருமூல மரபு. அடுத்து வாரம்னா என்ன? வாரம் என்பது நம்ம வந்து தெரியும் நமக்கு. நம்ம வந்து 7 நாட்கள் சேர்ந்தது வந்து ஒரு வாரம்னு சொல்றோம். வாரத்தை வந்து நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னா, முதல் ஆரம்பிக்கிறது வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை. தமிழ்ல கிழமைனா உரிமை உடையது. ஒளிதரு கையிலே உயர் கிளவோனே. இந்த கைலை மலைக்கு உரிமையுடையவர் சிவன். ஒளிதரு கையிலே உயர் கிளவோனேன்னு நம்ம திருவாசகத்துல வந்து பார்த்திருக்கோம். அப்படியே அங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா அது ஞாயிற்றுக்கு உரியது. திங்கள் கிழமைனா அது சந்திரனுக்கு உரியது. செவ்வாய்க்கிழமை அது அங்காரகனுக்கு உரியது. புதன்கிழமை அது வந்து சௌமியத்துக்கு உரியது. அப்புறம் வியாழக்கிழமை அது குருவுக்கு உரியது. சுக்கர வெள்ளிக்கிழமை அது சுக்கிரனுக்கு உரியது. அப்புறம் வந்து சனிக்கிழமை. இந்த மாதிரி 7 கிழமைகள் இருக்கின்றது. அந்த 7 கிழமைகள் வந்து நம்முடைய 9 கோள்கள்ல அந்த 7 கோள்களை வந்து குறிக்கின்றது. நவ கோள்களை வந்து அது 7. அப்ப 2 கோள் இருக்கின்றது, ராகு கேது. அது 2 வந்து பாம்பின் வடிவத்தை உடையது. ஆற்றை வந்து நம்ம என்ன செய்யறோம்? சாயா கிரகம். நம்ம சாயா அன்பினை சொல்ல முடியாது. சாயா கிரகம்னா சாயை என்பது நிழலை குறிக்கும். நம்ம இதுல கூட பார்த்தோம் இல்லையா, ஆயில் படிச்சத கூட பார்த்தோம். நம்ம வெயில் நிற்கிறப்ப நம்ம நிழல் எவ்வளவு தூரம் உழுவுது, அதை வச்சு நம்ம ஆயில கணிக்கலாம்னு பார்த்தோம். சாயை என்பது அந்த நிழலை குறிக்கும். அது ரெண்டுக்கும் வந்து என்னது, அது கிழமைகள் வந்து கிடையாது. அது ஒரு நாள்ல வந்து ராகு காலம், யமகண்டம், அது ரெண்டையும் வந்து நம்முடைய ராகு கேது வந்து அது எடுத்துக்குது. நம்ம உள்ளது அந்த 7 நாட்கள், அதை ஒரு வாரம் என்று சொல்கின்றோம். அதை வந்து வடமொழியில எப்படி சொல்றோம் அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பானுவாரம். பானுங்கிறது அது சூரியனை வந்து குறிக்கக்கூடியது. திங்கட்கிழமை வந்து சோமவாரம். சோமன் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்புறம் செவ்வாய் என்பது அங்காரக வாரம். அங்காரகன் என்பது செவ்வாய்க்கிழமையை வந்து குறிக்கும். புதன் என்பது சௌமிய வாரம் என்று. இது தலைப்பு வந்து 16வது தலைப்பு வாரசரம். 774 நம்முடைய தர்மபுரம் உரையில. இந்த இதுல வந்து 790. அப்புறம் வியாழக்கிழமை என்பது அது குருவாரம், குருவுக்கு உரியது. அப்புறம் வெள்ளிக்கிழமை என்பது அது சுக்கிரவாரம். சனிக்கிழமை வந்து சனிவாரம், அதற்கு உரியது. வாரசரம் என்பது அந்த 7 கிழமைகள்ல வந்து நம்முடைய அந்த மூச்சு காற்றின் ஓட்டம் வந்து எப்படி இருக்க வேண்டும், அந்த மூச்சு காற்றை வந்து எப்படி இயக்கினால் நம்முடைய ஆயுள் வந்து நீளும், நம்ம எடுத்த காரியம் வந்து எப்படி வந்து வெற்றிகரமாக அமையும் என்பதற்காக தான் இந்த வாரசரத்தை வந்து நம்முடைய திருமல பெருமான் வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே சரம் என்பது காற்றின் இயக்கம், அந்த பிராணவாயு இயக்கம். வாரம்னா இன்னென்ன கிழமைகளில் இந்த பிராணவாயு இந்தந்த நாடியின் வழியாக இயங்க வேண்டும் என்பதை அறிவது. எனவே சரம் அறிந்து அது செயல்பட்டால்தான் அந்த காரியங்கள் என்ன செய்யும், அது இனிமையாக முடியும், நன்மை அளிக்கும். எனவே அதை அறிவது மிக முக்கியம் என்பதனால வாரசரம் என்று நம்முடைய திருமூல பெருமான் கொடுத்திருக்கின்றார். இப்போது முதல் பாடலை சிந்திக்கலாம். வெள்ளிவன் திங்கள் விளங்கும் புதன் இடம், ஒல்லிய மந்தன் ரவி செவ்வாய் வளம், வல்லிய பொன்னே வளரும் பிறையிடம், தெல்லிய தேய்பிறை தான் வளமாமே. முதல்ல பதவுரை வந்து பார்க்கலாம். இந்த 7 நாட்கள்ல வந்து அந்த நாடு எந்த நாளில இயங்கணும் என்பதை பற்றி தான் இந்த பாடல்ல வந்து நம்முடைய திருமல பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார். வெள்ளி, வெள்ளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுக்கிரவாரம், திங்கள், திங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சோமவாரம், விளங்கும் புதன், நல்ல விளக்கமா இருக்கக்கூடிய, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால விளங்கும் புதன் சொல்லியிருக்காரு, அந்த புதன்கிழமை. எனவே வெள்ளிக்கிழமை, திங்கள்கிழமை, புதன்கிழமை, இந்த 3 நாட்களையும் நம்முடைய மூச்சு எங்க ஓடணும் அப்படின்னா அது வந்து அது இடநாடி வழியாக ஓடணும், இடது மூக்கு வழியாக அது ஓட வேண்டும். அப்புறம் ஒல்லிய மந்தன், ஒல்லிய மந்தன்னா, மந்தன் என்பது எதை குறிக்குன்னா சனியை குறிக்கும். அந்த சனி கிரகம் வந்து ரொம்ப மெதுவாக சொல்லக்கூடியது. ஏன்னா சூரியனை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றது. ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றது. அதனால அது வந்து மந்தன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மந்தத்தன்மையோட போகக்கூடியது. மந்தன் என்பது நம்முடைய சனி கிரகத்தை குறிக்கக்கூடியது. இரவி, இரவி என்பது நம்முடைய சூரியனை குறிக்கக்கூடியது. செவ்வாய், செவ்வாய் என்பது செவ்வாய்க்கிழமை என்கின்ற அங்காரக வாரத்தை குறிக்கக்கூடியது. எனவே மந்தன் என்கின்ற அந்த சனிக்கிழமை
இரவி என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கார கிழமை, அதுல என்ன செய்யணும், அந்த மூச்சு வந்து என்ன செய்யணும், வளநாடி என்கின்ற அந்த பிங்கள நாடின் வழியாக நடக்க வேண்டும். அப்ப இது 3 நாள், அது 3 நாள் போச்சு. அப்ப ஒரு நாள் பாக்கி இருக்கு. அது என்ன, வள்ளிய பொன்னே. அந்த குருவுக்கு வந்து பொன்னன் என்று பெயர் உண்டு. ஏன்னா அங்க வந்து பொன் தாதுக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா கிரகங்களையும் ரொம்ப கனமுடையது எது அப்படின்னா நம்முடைய வியாழக்கிழமை என்கின்ற அந்த குருவாரம். அதை பொன்னன் என்றும் சொல்வார்கள். வள்ளிய பொன்னே வளரும் பிறையிடம். அப்ப என்ன செய்றாங்க, கிழமையில வந்து வளர்ப்பிறை தேய்பிறைன்னு சொல்றோம். சூரியன் வந்து இந்த வளர்ப்பிறையில வர்றப்ப என்ன பண்ணணும், வியாழக்கிழமையில இடநாடி வழியாக மூச்சு போக வேண்டும். அப்புறம் தேய்பிறை வருது. தேய்பிறை வரும்போது அந்த பிங்களை என்ற வலது மூக்கின் வழியாக இது செல்ல வேண்டும். மறுபடியும் தொகுத்து வந்து சொல்றேன். எனவே அந்த இன்னென்ன கிழமைகள்ல இன்னென்ன நாடியில மூச்சு காற்று இயங்க தொடங்க வேண்டும். இந்த இயக்கம் வந்து எப்ப நடக்கணும் அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் அடியார் பெருமக்கள் பெரும்பாலும் அதிகாலையே விழிச்சிடறோம். அதனால என்ன சொல்றோம், அந்த சூரியன் உதிப்பதற்கு 5 நாளிகைக்கு முன்பு. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். 5 நாளிகை என்பது 120 நிமிடங்கள், அது 2 மணி நேரம். சூரியன் உதிப்பதற்கு 5 நாளிகைக்கு முன்பு, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்பு என்ன செய்யணும், உறக்கத்தை விட்டு நீங்கள் விழிக்க வேண்டும். அந்த மாதிரி விழித்து எழுகின்ற காலத்துல அந்த முதல்ல மூச்சு வந்து எங்க இயங்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி மூச்சு வந்து நமக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும், அது இடநாடி வழியா போகணும். ஆனா இடநாடி வழியா போகாம இப்ப இது வளநாடி வழியா போகுது அப்படின்னா என்ன பண்ணும், அது இடநாட்டிக்கு மாத்திக்கணும். மாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சித்தர்கள் வந்து ஒரு மரபு வச்சிருக்காங்க. உங்க கையில வந்து எவ்வளவு தண்டம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த தண்டத்தை வந்து நான் வந்து இப்ப இந்த கையில வச்சேன்னு வச்சேங்க, அப்போ மூச்சு வந்து இந்த பக்கம் போகும். மூச்சு இங்க மாத்தணும் அப்படின்னா அந்த தண்டத்தை வந்து இங்க வச்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு துணியை கூட இந்த அக்குள்ள வந்து அழுத்தினோம்னா மூச்சு வந்து மாறும். அது ஒரு முறை. அப்புறம் காலை வைத்து மாற்றுவது வந்து ஒரு முறை இருக்கு. அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கின்றது. அதெல்லாம் என்ன செய்யணும், அப்புறம் இன்னைக்கு திங்கக்கிழமை வந்து என்ன செய்யணும், இடநாடி வழியா அது இயங்கணும். அது இடநாடி வழியா அது இளங்கலை என்ன பண்ணணும், அதை இடநாடிக்கு நம்ம மாத்திக்கணும். அதை யோக முறையின்படி மாத்திக்கணும். அப்ப என்ன செய்யும், அது 5 நாளிகைக்கு ஒரு முறை என்ன செய்யும்னா அது நாடி வந்து மாறி மாறி வரும். இப்போ வந்து திங்கக்கிழமை எனக்கு இடநாடி வழியா வந்தது. இப்போ 9 மணி ஆயிடுச்சு. 5ல இருந்து 7, அப்புறம் 7ல இருந்து 9, 9ல இருந்து 11, அந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு வரும். அந்த மூச்சு காற்று ஆட்டோமேட்டிக்கா வந்து மாறிக்கணும். அதே நம்ம என்ன செய்யணும், நம்ம சரத்தை வந்து எப்படி செய்ய வேண்டும், நம்ம கிழமை தெரிஞ்சு நம்முடைய மூச்சு எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும். செக் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த மூக்கு முதல்ல என்ன செய்யணும், எழுந்திருக்கிறப்ப முதல் நம்ம எப்போ எழுந்திருக்கோமோ அப்போ மூச்சு எந்த நாசியில ஓடுதுன்னு பார்த்து அந்த நாசியில போனோம்னா நம்ம எடுத்த காரியம் வந்து கைகூடும், இனிமையாக நமக்கு வந்து முடியும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. கிழமைகள் வந்து 7 இருக்கின்றது. அதுல வந்து வெள்ளி, திங்கள், புதன் ஆகிய அந்த 3 நாட்களில் இடநாடி வழியாக மூச்சு விட வேண்டும். சனி, ஞாயிறு, செவ்வாய் என்ற 3 நாட்களில் வளநாடி வழியாக மூச்சு விட வேண்டும். வியாழக்கிழமையில் வளர்பிறையாக இருந்தால் இடநாடி, தேய்பிறையாக இருந்தால் அது வளநாடி என்கின்ற பிங்கள நாடி. இந்த மாதிரி இயங்கினா அது உடல் நலத்திற்கு ஏற்புடையது, எடுத்த காரியம் கைகூடும் என்பதை இந்த பாட்டில் நாம் பார்க்கிறோம். அடுத்த 2வது பாட்டு. வெள்ளிவன் திங்கள் விளங்கும் புதன் மூன்றும் தள்ளி இடத்தே தயங்குமேயாகில் ஒல்லிய காயத்துக்கு ஊனம் இலை என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே. வள்ளலாகிய சிவபெருமான் வந்து திருமூலருக்கு வந்து சொல்லியிருக்கின்றார். என்ன செய்கின்றார்கள், வெள்ளிக்கிழமை வெண்திங்கள், வெண்மையான அந்த சந்திரனுக்குரிய அந்த திங்கள் கிழமை, விளங்குகின்ற அந்த புதன்கிழமை ஆகிய அந்த 3 நாட்களில் தள்ளி இடத்தே தயங்கும் ஆகில், அந்த இடநாடியிலிருந்து பிராணன் தள்ளி இயங்குமாகின், அந்த இடநாடியோட இயங்கினா என்ன செய்ய, அது ஒல்லிய காயத்துக்கு, ஒல்லி என ஒளி பொருந்திய காயம் என்பது உடலை குறிக்கும். காயமே இது பொய்யடா, இது காற்றடைத்த பையடான்னு பார்த்திருக்கோம். மாதிரி காய சித்தி பார்த்திருக்கோம், காய கல்பம்னு பார்த்திருக்கோம். காயம் என்பது உடம்பை குறிக்கும். இனிமே அந்த ஒல்லிய காயத்துக்கு ஊனம் இல்லை. இது உடலுக்கு ஊனம் கிடையாது, அழிவு கிடையாது, அது நம்ம நீண்ட காலத்துக்கு வாழலாம் என்று வள்ளல் நமக்கு
எனக்கு ஆச்சாரிய மூர்த்தியாக வந்த அந்த சிவபெருமான் எனக்கு அறிவித்தான் என்ற கருத்தை வந்து இந்த இரண்டாவது பாடலில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த இரண்டாவது பாடலில் திரண்ட கருத்து அந்த பிராணவாயுவானது மேற்கூறியவாறு அந்த கிழமைகளில் அந்த குடித்த நாடி வழியாக இயங்கினால் நம்ம என்ன செய்யும், அந்த உயிர் பொருந்திய அந்த உடம்புக்கு எந்த குறையும் உண்டாகாது. ஏன் உடம்பு வளர்க்குறோம் அப்படின்னா, உடம்பு அது ஞானத்தை பெறுவதற்காக வளர்க்கின்றோம். அது ஞானத்தை பெறுவதற்கும் நமக்கு பெருமான் ஆகிய அந்த நந்தியம் பெருமான் வழிகாட்டுவான் என்ற கருத்தை அந்த இரண்டாவது பாட்டுல வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவது பாட்டு. செவ்வாய் வியாழன் சனி ஞாயிறு என்னும் இவ்வாறு அறிகின்ற யோகி இறைவனே ஒவ்வாத வாயு வளர்த்து புரிய விட்டு அவ்வாறு அறிவார்க்கு ஆனந்தமாமே. செவ்வாய்க்கிழமை, வியாழன் வியாழக்கிழமை, சனி சனிக்கிழமை, ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை என்னும் இந்த வாரங்களில் என்ன செய்யலாம், இவ்வாறு அறிகின்ற இந்த சரசாஸ்திரத்தை, அந்த மூச்சு ஓட்டத்தை, நாடி ஓட்டத்தை, நாடி சரத்தை அறிகின்ற அந்த யோகி, இவ்வாறு அறிகின்ற அந்த யோகி அவன் என்ன செய்வான், கடைசியில் அவனுக்கு இறைநிலையே கிடைக்கும். அவன் இறைவனாக சிவனாக மாறிவிடுவான். நம்ம சித்தமலம் வந்து அறுபட்டு போய்விடும் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வாது வாயு வளர்த்து புரியவிட்டால், அந்த மாதிரி மாறி இயங்குகின்ற அந்த பிராணனை வலப்பக்கத்திலேயே ஓடவிட்டு ஒவ்வாறு அறிவார்க்கு ஆனந்தமாமே, அவ்வாறு அறிகின்றவளுக்கு அப்பேற்பட்ட அந்த சிவானந்தம் வந்து விளையும் என்ற கருத்தை வந்து இந்த மூன்றாவது பாட்டுல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். வாரம் இது இந்த இடத்துல வார்னு வருது, வாரம்னு வராம வாறு வருது. அந்த வாரத்தில் உள்ள அந்த அம்மி என்ற விகுதி வந்து கெட்டு விட்டுகின்றது. ஒவ்வாத வாயினா எதை குறிக்கின்றது, அத மாறி இயங்குகின்ற வாயு. இந்தந்த கிழமைகள்ல வந்து என்ன செய்யணும், அது இடநாடியில் போக வேண்டும். இன்னென்ன கிழமைகளில் அது பிங்கள் நாடிய வளநாடில் இயங்க வேண்டும். அந்த மாதிரி நீ இயங்க விட்டால் உனக்கு என்ன செய்யும், அந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த மும்மலம் கழிஞ்சா என்ன ஆவா, நீ வந்து இறைவனாக மாறிவிடுவாய், அவனுக்கு சிவானந்தம் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பிராணன் மேற்கூறியவாறு செவ்வாய் வியாழன் சனி ஞாயிற்றுக்கிழமைகளை இருக்க போனோம், அது வளநாடி வழியாக இயங்க வேண்டும். அதே அந்த யோகி அறிந்து அந்த அவ்வாறு இயக்குகின்றான். அந்த மாதிரி இயங்கினால் அவனுடைய அந்த மும்மலங்களும் கெட்டு அவன் சிவனாக மாறிவிடுவான். சித்தமலம் எடுத்து சிவமாக்கி இணையாண்ட இந்த சித்தமலம் அறுபட்டு போய்விடும், அவனை சிவன் என்றே சொல்லலாம். அந்த மாதிரி வாயு வந்து என்ன செய்யும், அது நிகழும் போது அவன் அந்த முறையில் இயங்க செய்யும் போது அதன் பயனை அறிபவர்களுக்கு அது சிவானந்தமாக அது முடியும் என்ற கருத்தை இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து நான்காவது திருப்பாடல். மாறி வரும் இரு பால்மதி வெய்யவன் ஏறி இலையும் இடையிங்களை இடை ஊரும் உயிர் நடுவே உயிர் உக்கிரம் தேறி அறிமின் தெளிந்து தெளிந்தே. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சுழுமுனை நாடி வழியா எப்படி நம்ம இயக்குறது, அந்த மாதிரி இயங்கும் போது அதனுடைய பயன் என்ன, அதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது திங்கட்கிழமை என்ன செய்யணும், அது வந்து என்ன செய்யணும், அது இடக்கலையில போகணும். அது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும், அது வந்து பெண்கள் நாடிக்கு போகணும். அந்த மாதிரி பிராணவாயு வந்து மாறி மாறி இயங்குகின்றது. அப்ப என்ன செய்யும், அது இடையில் கலையிலிருந்து ஏறி பிங்களைக்கு போகும்போது என்ன செய்யும், அந்த பிராணன் வந்து நடுநாடியில் அந்த மைய நாடியில் சுழுமுனை நாடியில் வந்து ஊர்ந்து செல்லும். அப்ப என்ன செய்யணும், அப்ப நம்ம என்ன செய்யணும், மற்ற உலக காரியத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம என்ன செய்யணும், ஜபம் தபம் தியானம் யோகம் அந்த மாதிரி செஞ்சா நமக்கு உயர்வு வந்து கிடைக்கும் என்று சொல்லுகிறோம். மதி என்பது நம்முடைய திங்கட்கிழமை குறிக்கும். வெய்யவன் என்பது சூரியனாகிய ஞாயிற்றுக்கிழமை குறிக்கும். அந்த இருபால் மாறி வரும், அதே மாதிரி இடைபெண்களை மாறி மாறி வரும்போது அந்த என்ன செய்யும், உயிர் நடுவே ஓரும். அப்போது உயிராகிய இந்த பிராணவாயு என்ன செய்யும், நடுநாடியாகிய மைய நாடியில் ஏறும். அப்புறம்
உயிர் உக்கிரம் தேறி தெளிந்து தெளிந்து அறிமின். அப்ப என்ன செய்யணும்? சுழுமுனை நாடிக்கு வந்தா நம்ம உலக காரியம் எதையும் செய்யக்கூடாது. அதை ஆன்மீகத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். இதன் கருத்து என்ன? இந்த பிராணவாயு விடியல் காலையிலே அது தொடங்குகின்றது. தொடங்கும் போது என்ன செய்யும்? அது ஒரு நாடில் ஓடும். இப்ப திங்கட்கிழமை அப்படின்னா அது இடநாடில வந்து இயங்கும். அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வளநாடில வந்து இயங்கும். அது எப்போதும் ஒரே நாடில இயங்காது. ஒரு நாடி மாறி இன்னொரு மாடிக்கு போறப்ப என்ன செய்யும்? சுழுமுனை நாடி வழியா போகும். இந்த சுழுமுனை நாடி வழியா போறப்ப என்ன செய்யணும்? அதை யோகி அறிந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் வந்து ஜெபம், தபம், தியானம், யோகம் இதற்காக வந்து அவன் வந்து பயன்படுத்தி அந்த உயிர் எடுத்ததன் பயனை வந்து அவன் செல்லுவான். எனவே நடுநாடியாக செல்லும் போது அவன் தியானம், பூஜை முதலிய கடவுள் காரியங்களுக்கு, ஆன்மீக காரியங்களுக்கு அவன் பயன்படுத்த வேண்டும். அதை உலகியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. உலகியலுக்கு பயன்படுத்தினா அது வந்து என்ன செய்யும்? அந்த ஆற்றல் வந்து வீணாகும். உக்கிரம் என்பது ஆற்றலை குறிக்கும். உக்கிரபாண்டியனே பெருமான் வந்து நம்முடைய மதுரையை வந்து ஆண்டு இருக்கின்றார்கள். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? எந்த நாடில போகுது என்பதை நம்முடைய அறிவு வந்து அறிய வேண்டும். அது மாதிரி சுழுமுனை இயக்கம் வந்து அது உயிருக்கு உறுதி பயப்பது. நம்ம இதுவரை உடலுக்கு, நம்முடைய வீட்டிற்கு, மனைவி மக்களுக்கு உறுதி பயக்கத பார்த்தோம். இப்ப நம்ம எடுத்த அந்த உயிருக்கு வந்து உறுதி இருக்குங்க. அந்த உறுதி என்ன வேணும்? அந்த உக்கரை எதுக்கு வேணும் அப்படின்னா அது சுழுமுனை இயக்கம் தான் உயிருக்கு உறுதியை வந்து கொடுக்கும். எனவே அந்த என்ன செய்யணும்? அது நடுநாடியில் போறப்ப நீ வந்து உலக காரியத்தை நிப்பாட்டிட்டு நீ அந்த சுழுமுனையில ஓட வரைக்கும் நீ ஜெபம், தியானம், பூஜை என்று செய்ய வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த 4வது பாட்டுல இதை நீங்க தெளிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிய வேண்டும் என்ற கருத்தை வந்து நம்முடைய திருமூல பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 5வது பாட்டு. உதித்து வளத்திடம் போகின்ற போது அதில் தஞ்சி ஓடுதலாம் அகன்றாரும் உதித்ததுவே மிக ஓடிடுமாகில் உதித்த ராசி உணர்ந்து கொள் ஒற்றே. இந்த மாதிரி கலை அல்லது சரம் அல்லது மூச்சு மாறுகின்ற போது அந்த உண்டுகின்ற மெய்ப்பாடு என்பது என்ன? அந்த மாதிரி கலை மாறாமல் அல்லது நாடி மாறாமல் ஓடுகின்ற பயன் என்பதை இந்த பாட்டின் திரண்ட கருத்தாக வந்து சொல்லியிருக்கின்றார். அது உதித்துனா அந்த பிராணன் வாயு அல்லது மூச்சு காற்று உதித்து வலத்து இடம் போகின்ற போது, வலம் இடம் என்று மாறி மாறி போகின்ற போது அதித்து அஞ்சி ஓடுதல் அகன்றாகும். அப்ப என்ன செய்யும்? அது நடுக்கத்தோடு அஞ்சி ஓடும். உதித்தது வே மிக ஓடிடுமாகில். இந்த மாதிரி அது ஓடுதல் அகன்று என்ன செய்யும்? நிறைந்து அந்த உதித்த நாடி உதித்தவராகி உணர்ந்து கொள்ளும் ஆற்றேன். அப்ப உதித்த நாடியாயே ஓடினால் அது உதித்த ராசியை பொருந்தி நிற்கும் என்ற கருத்தை இந்த பாட்டு சொல்றாங்க. பிராணன் வந்து 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் அது கலை அல்லது அந்த சரம் அல்லது நாடி வந்து மாறி இயங்க தொடங்கும் போது என்ன செய்யும்? அப்ப உடம்புல வந்து சில நடுக்கம் வரும், மனசுல வந்து ஒரு அச்சம் என்கின்ற பயம் வந்து வரும். எனவே அந்த உடலில் நடுக்கமும் மனதில் அச்சமும் தோன்றும். எனவே இந்த நிலை அகன்று அப்ப என்ன செய்யணும்? இந்த மன அச்சமும் உடல் நடுக்கமும் அது நீங்க வேண்டும். அது நீங்கி அந்த உதித்த நாடியிலேயே எந்த நாடில ஓடுதோ அந்த நாடியிலேயே அது நிலைத்து நிறைந்து ஓடினால் என்ன செய்யும்? அந்த பிராணவாய இயக்கம் வந்து ஒழுங்காக சீராக ஓடும். அதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த இடத்துல ராசி என்பது ராசி மண்டலத்தை வந்து குறிக்காது. அது மூச்சின் ஒழுங்கை, அந்த ஒழுங்கினை அறிவதை வந்து குறிக்கக்கூடும். உதித்த நாடியில் நம்ம காலம்பட முழிக்கிறப்ப எந்த நாடியில் இயங்கும் அந்த கால அளவை வந்து கவனிச்சுக்கோங்க. அது 2 மணி நேரம் ஓட வேண்டும். அதில் செய்ய வேண்டிய காலம், இப்போ வளநாடுல ஓடினா நம்ம கடுமையான காரியங்களை வந்து செய்யலாம். இடநாடில போகுது அப்படின்னா மென்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அந்த காரியங்களின் ஒழுங்கை அதன் பயனையும் அறிந்து செய்ய வேண்டும். இதை ஞான சரநூல்கள் சொல்கின்றது. சரநூல் என்பது மூச்சு காற்று ஓடு சொல்லுவோம். அதன் மூலம் ஞானம் கிடைப்பது எப்படி என்பதை சொல்வது ஞான சரநூல் என்று சொல்லி இருக்கின்றார்கள். பிராணவாயு வளநாடி வழியாக நுழைந்து
இடநாடி வழியாக வெளியேறுமானால் நம்ம எப்படி செய்யறோம்? பிராணாயாமம் பண்ணப்ப இப்படி பண்ணோம் இல்லையா, இப்படி இழுத்து இப்படி விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியேறினால் அது என்ன செய்யும்? அந்த பிராணன் வந்து நிலை கலங்கி இயங்கும். அந்த மாதிரி ஓட்டத்தால் பிராணன் என்ன செய்யும்? தன்னுடைய வலிமையை வந்து இழக்கும். அப்ப என்ன செய்யணும்? அது இடநாடியால் நுழைந்து அது வலநாடியாக வெளியேறினால் அது தன் இயற்கையில் உள்ளது. ஒரு என்ன சொல்றாரு? எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அது மூச்சை நம்ம ஏறுவது ஈரட்டு வாமத்தால்னு பாக்குறோம். எப்பயும் மூச்சை உள்ள இருக்கிறப்ப அந்த இடப்பக்கம் வாம பக்கம் இப்படி இப்படி மூச்சு இடநாடி வழியாக இழுத்து வலநாடி வழியாக வந்து நம்ம விட வேண்டும். நம்ம பிராணாயாமம் பண்ண என்ன செய்யற திருமூல மரபுல வர்றவங்க இப்படிதான் செய்வாங்க. இதை இடநாடி வழியாக இழுத்து வலநாடி வழியாக விடுவாங்க. மறுபடியும் இடநாடி இழுத்து இப்படி இப்படி ஒரு வட்டமா ஒரு சக்கரமா அது வந்து அது போகும். அந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த 5வது பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 6வது பாட்டு. நடுவு நில்லாமல் இடம்பலம் ஓடி அடுகின்ற வாயுவை அந்தணன் கூடி இடுகின்றவாறு சென்றின் பணி சேர முடிகின்ற தீபத்தின் முன் உண்டு என்றானே. நடு நில்லாமல், அதே மாதிரி நடுங்கிறது நடுநாடைக்கு அந்த சுழுமுனையை குறிக்கும். அந்த சுழுமுனையில் நில்லாமல், அப்ப அந்த மூச்சு என்ன செய்யுது? அது ஏனைய இரு வழிகளில் போகின்றது. இடமாகவோ வளமாகவோ அது இடமாகவும் வளமாகவும் ஓடி அடுகின்ற வாயுவை, அந்த மாதிரி வாயு ஓடுச்சுன்னா என்னாச்சும்? அது அடும். அட்ட வீரட்டம்னு பாக்குறோம் இல்லையா, அட்டம்னா அழித்தல். அப்ப என்ன செய்யும்? அந்த வாயுவும் வந்து அழியும், நம்முடைய வாழ்நாளும் வந்து அழியும், நம்முடைய வாழ்நாளும் தேயும். அப்பேற்பட்ட அந்த வாயுவை அந்தணன் கூடி, அந்தணன் என்பது அந்த அந்தன்மை கூடிய அந்த யோகி, அவன் என்ன செய்யணும்? கூடுனா அதை தன் வசமாக்கி, அந்த பிராணவாயோடு கூடி அதை தன் வசமாக்கி கொள்ளும். இடுகின்றவாறு, அது எந்த வழியிலே செய்யணுமோ அந்த வழியிலே சென்று பணி சேர, நம்முடைய பணி என்ன? நம்முடைய மூச்சு காற்று என்ன செய்யுது? அது மூலாதாரத்துல கிடக்குது. அந்த உயிர் சக்தி குண்டலினியாக மூலாதாரத்துல கிடக்கின்றது. அந்த குண்டலினி என்ன செய்யணும்? இந்த காற்றின் மூலமாக நம்ம எழுப்ப வேண்டும். மூலாதாரத்து மூண்டலுக்கானாலே காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து, இந்த குண்டலினியாக உயிர் சக்தி அல்லது ஜீவான்மா அது மூலாதாரத்துல அது 3.5 சுற்று பாம்பாக சுற்றி கிடக்கின்றது, உறங்கி கிடக்கின்றது. அதை என்ன செய்யணும்? அந்த குண்டலினி சக்தியை வந்து நம்ம அதை உணரணும். அதை உணர்ந்து என்ன செய்யணும்? அதை படிப்படியாக ஒவ்வொரு சக்கரமாக என்ன செய்யணும்? அதை மேலே கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யும்? அப்ப அந்த சக்தியை உணர்ந்து அதை மேலே கொண்டும் போது அந்த விளக்கு வந்து அணையிற மாதிரி இருக்கு. அந்த அணையும் விளக்கும் போல இருக்கின்ற அந்த துரோதான சக்தியை அவன் வந்து அனுபவமாக காண்பான். முடிகின்ற தீபத்தின், உங்களுக்கு திருமறைக்காடு வந்து ஞாபகம் வரும். இந்த திருமறைக்காற்று என்ற அந்த ஊர்ல வந்து என்ன செய்யுது? அங்க ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த விளக்கு வந்து அணைய போற நேரம், அணைய போற நேரத்தோட எலி என்ன செய்யுது? அந்த எண்ணெயை குடிக்க வேண்டும் என்ற ஆசையில வந்து வருது. வந்து அந்த எண்ணெயை வந்து அது குடிக்க போகும்போது மூக்குல வந்து அந்த சுடர் வந்து சுட்டுடுது. டக்குன்னு மூக்கு இருக்கிறப்ப அந்த சுடர் வந்து என்ன செய்யுது? சுடர் விட்டு எழுகின்றது. ஏன்னா இந்த பெருமான் கோயில்ல உள்ள அந்த தீபம் வந்து சுடர் விட்டு எழுதுனால அதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி என்கின்ற அந்த வரத்தை வந்து பெருமான் வந்து கொடுக்கின்றார். அது போல முடிகின்ற தீபத்து, அந்த துரோண சக்தி இருக்கு இல்லையா, அந்த துரோதன சக்தி நம்மை எப்படி இயக்குகின்றது என்றை நீ அனுபவமாக உணர்வாய் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த பிராணவாயு நடுநாடியாகிய சுழுமுனையில் நிற்காமல் அது என்ன செய்த இடம் வளமாக மடை மாறி செல்கின்றது. அந்த மாதிரி செல்லும் போது அது பிராணனை வருத்துகின்றது. அந்த வருத்துகின்ற பிராணனை யோகியாக வந்து என்ன அறிகின்றான்? இது என்ன இடநாடி பிங்கள நாடி வழியா போயிட்டு அது போய் ஒவ்வொரு மூச்சுக்கும் 4 அங்குலம் வீணா போகுது அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? அதை வந்து 2 சந்திக்கிற இடம், அதான் அந்த குண்டலினி, அதான் அந்த ஆங்கியா சக்கரம். இந்த இடத்துக்கு குண்டலினி சக்தம் சென்று சேர வேண்டும். அப்படி என்ன செய்யறான்? அந்த மூலாதாரத்தில் உள்ள அந்த குண்டலினி சக்தி படிப்படியாக சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அந்த ஆக்ஞையில தான் இடநாடி பிங்கள நாடி 2 வந்து சந்திக்கிற இடம். அந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க. அந்த முச்சந்தியில சென்று சேர்ந்தால் அப்ப என்ன செய்யும்? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விளக்கு ஒளி தெரியும், ஒரு ஜோதி வந்து தெரியும். அந்த ஜோதியை நீ பார்த்தீன்னா இந்த துரோத சக்தி அருள் சக்தியாக மாறுவதை நீ உணர்வாய் என்று என்னுடைய
குருநாதன் வந்து எனக்கு கூறினார் என்று நம்முடைய திருமூல பெருமான் வந்து சேர்கின்றார். எனவே இடகலை பிங்கலை வழியாக அந்த பிராணன் வந்து இயங்குகின்றது. அந்த இயக்கம் வந்து உடலுக்கு தான் வந்து பயன்படும், அது உயிருக்கு வந்து பயன் கொடுக்காது. அப்ப என்ன செய்யும், அந்த மாதிரி இயங்கிக்கிட்டே இருந்தா நீ வந்து உலகியல் தான் கிடப்ப. இடநாடி என்பது கடந்த காலத்தை குறிக்கும், வளநாடி என்பது எதிர்காலத்தை குறிக்கும். இப்ப என்ன செய்யும், கடந்த காலத்தை நிச்சயம் கவலைப்படுவ, எதிர்காலத்தை நிச்சயம் பயப்படுவ. அப்ப நீ உலகிலே கடந்து கடந்து நீ அங்கேயே கிடப்ப. அப்பேற்பட்ட நீ என்ன செய்யணும், அந்த பிராணனை நீ குண்டலினியாகிய அந்த உயிர் சக்தியோடு நடுநாடியாகிய அந்த சுழுமுனையில் நீ செலுத்தினால் அது நடுநாடியின் உச்சியில் விளங்குகின்ற அந்த தீபத்தின் முன்னாகும். அது உங்களுக்கு ஜோதி தரிசனம் வந்து கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இடத்துல பனி என்கின்ற வார்த்தையை குறிக்கிறார். அந்த பனி என்பது பணத்தை உடையது பனி. அந்த பனி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பாம்பை வந்து குறிக்கும். அந்த பாம்பு வந்து குண்டலினி சக்தி குறிக்கும். அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்துல இருக்குது. அதை நீங்க என்ன செய்யணும், இந்த ஆங்கியா சக்கரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதி தரிசனம் கிடைக்கும். அந்த ஜோதி தரிசனத்துல நீ உன்னுடைய ஆன்மாவை பார்க்கலாம், பரமான்மாவாகி சிவத்தையும் வந்து நீ பார்க்கலாம். இதான் நான் பலமுறை உங்களுக்கு இந்த திருவசனம் மாறி நின்றனை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த முதே ஊறி நின்றெனுள் எழு பரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். இப்ப இடநாடி பிங்கல் நாடி அப்படின்ற வழியா போறதுன்னா, மாறி நின்று என்னை மயக்கிடும், உயிராகிய என்னை வந்து மயக்கிடும் இந்த வஞ்ச புலன், இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அந்த 5 பொறிகளும் புலன்களும் என்ன செய்யும், என்னை வந்து அந்த உலகியலை நோக்கியே போகும். இடநாடி பிங்கல் நாடி போனா அந்த 5 புலன்களும் இயங்கும். நீங்க வந்து உலகிலேயே கடந்து இருப்பீங்க. அங்க போய் அந்த பன்றி போல உலகியல் சேற்றில் அழிந்து கிடப்பீங்க. அப்ப நீ என்ன செய்யணும், அதை நீங்க நடுநாடிக்கு கொண்டு வரணும். அதை நீங்க அப்ப என்ன செய்யும், அந்த 5 புலன்களையும் அடக்கும். ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி என்று விநாயகர்கள் வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை அடைச்சா என்ன செய்யும், உனக்கு உள்ள வந்து அந்த ஜோதி தெரியும். அது முதல்ல தெரியுது உனக்கு ஆன்ம ஜோதி. இந்த உயிர் வந்து உனக்கு ஆன்ம ஜோதியாக உயிர் ஜோதியாக இருக்கும். அந்த ஜோதிக்குள் ஜோதியாக சிவஜோதி இருப்பதை நீ அறிவாய் என்ற கருத்தை இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 7வது திருப்பாடல். ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயு விதமும் 16 உளவழி போய மனத்தை பொறுகின்ற ஆதாரம் ஆயவும் நாளும் மூர்த்தமுமாமே. இதுல வந்து நம்முடைய ஆயுள் எவ்வளவு, ஆண்டு எவ்வளவு, மாதம் எவ்வளவு, நாள் எவ்வளவு, முகூர்த்தம் எவ்வளவு, எல்லாம் எதை பற்றியது அப்படின்னா அந்த மூச்சு காற்றை வைத்துதான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆயும் பொருளும், ஆய்வது என்றால் ஆராய்வது, ஆராயக்கூடிய அந்த ஆராய்ந்து பெறக்கூடிய அந்த மெய்ப்பொருளாகிய அந்த சிவன், அதுதான் பரம்பொருள் என்று சொல்வார்கள், மெய்ப்பொருள் என்றும் சொல்வார்கள். அது தேடும் பொருளும் சிவன் கடலே என தெளிந்து. நீ எதை தேடினாலும் சரி, நீ எதை தேடுற அப்படின்னா அந்த சிவன் கடலாகி அந்த மெய்ப்பொருள் தான் நீ தேடுற. ஆயும் பொருளும் அணிமலர் மேலது. மலர் என்பது தாமரையை குறிக்கும், அணிமலர் என்பது அழகிய தாமரையை குறிக்கும். அந்த தாமரை எது அப்படின்னா, ஒவ்வொரு ஆதாரத்திலையும் நமக்கு தாமரைகள் இருக்கின்றது. மூலாதாரத்தில் 4 இதழ் தாமரை, சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் தாமரை, நம்முடைய மணிப்புடகத்தில் 10 இதழ் தாமரை, அநாகதத்தில் 12 இதழ் தாமரை, விசுத்தி சக்கரத்தில் 16 இதழ் தாமரை, ஞாங்கியா சக்கரத்தில் 7 இதழ் தாமரை, இங்க சகசிராரத்தில் இது 1000 இதழ் தாமரை. அந்த அணிமலர் என்பது அந்த பிரம்மரந்திரம் என்கின்ற அந்த உச்சியில் உள்ள 1000 இதழ் தாமரை. அந்த தாமரையின் மேல், அதுக்கு மேல 12 அங்குலம் மேல இருக்கிறது துவாதசாந்த பெருவழி. அப்ப வாயு விதமும் 16 உளவழி. அப்ப பிராணவாயுவின் அந்த வகை வந்து அது 16 வகையாக இயங்குகின்றது. போய் மனத்தை, இந்த மனசு என்ன செய்யுது, அது மனம் போன வழியெல்லாம் அந்த மூச்சும் போயிட்டே இருக்கு. எனவே அது மனசு எங்க போகுது அப்படின்னா அது கெட்ட வழிக்கு தான் போகுது. எனவே தன் ஆற்றல் அந்த கெட்ட மனத்தை பொறுகின்ற ஆதாரம், அதை தாங்குகின்ற அந்த ஆதாரங்களாக என்ன இருக்கின்றது, ஆயு, ஆய் என்பது ஆயுள், நாள், நாள் என்பது இந்த 24 நாள், முகூர்த்தம்
அமும் ஆகுமே. எனவே ஆயும் பொருள், அந்த ஆராயப்படும் பொருளாகிய அந்த சிவஜோதி, அந்த சிவஜோதி எங்கே இருக்கின்றது? அணிமலர் மேலது, அந்த அழகிய 1000 முதல்களுடைய அந்த சகசாரத்தில் தாமரை மலரின் மேல் உள்ளது. அப்ப வாயு விதம் 16 உல, அந்த பிராணவாயு என்ன செய்ய ஒவ்வொரு ஆதாரத்தையும் பொருந்தும் போது அது 16ஆக உள்ளன. அந்த 16 ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, அதை அங்குஷ்டம், அங்குஷ்டம் என்பது இந்த கட்டைவல், கால் கட்டைவல் வந்து குறிக்கும். அப்புறம் பரடு என்பது அந்த கணுக்காலை குறிக்கும். மூன்றாவது முழந்தாள், அடுத்து 4வது வந்து தொடை, அப்புறம் அப்புறம் பீஜத்தின் கீழ் நரம்பு, அப்புறம் லிங்கம், நாபி. இந்த இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்க்கல. எனவே இந்த காலுக்கு இடுப்புக்கு கீழே உள்ள அந்த பகுதி கால் கட்டை விரல்ங்கிற அங்குஷ்டம், பரடு என்கின்ற அந்த கணுக்கால், முழந்தாள், அப்புறம் வந்து தொடை, பீஜத்தின் கீழ் நரம்பு, அப்புறம் லிங்கம். லிங்கம் என்பது மூலாதாரம். இந்த மூலாதாரத்தை குறிக்காது. லிங்கம் என்பது சுவாதிஷ்டானத்தை குறிக்கும். ஏன்னா பீஜத்தின் கீழ் நரம்பு தான் நமக்கு மூலாதாரம். அப்புறம் நாபி, நாபி வந்து மணிப்புரத்தை குறிக்கும். அப்புறம் இருதயம், அப்புறம் மிடரு, மிடரு கழுத்துங்கிறது இந்த விசுத்தியை வந்து குறிக்கும். நாக்கு, நாக்கின் அடி வந்து இங்க புதுசா வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் மூக்கு, அப்புறம் புருவ நடு, அப்புறம் நெற்றி, சிரசு, பிரம்மரந்திரம். எனவே அந்த வாயு எங்கெங்கெல்லாம் போனா இந்த 16 இடத்துல போடுறான். நம்ம இது வரைக்கும் 7 ஆதாரம் பார்த்திருக்கோம். அந்த 7 கூட 9 சேர்க்கிறார். அதை சோடச ஆதாரம். சோடசம்னா 16 குறிக்கும். எனவே இந்த வாயு ஆகிய இந்த பிரணவாயு வந்து அந்த 16 ஆதாரங்களை, நம்ம இது வரைக்கும் 7 ஆதாரம் நம்ம பார்த்திருக்கோம். இதை வந்து சோடச ஆதாரம் என்கின்ற அந்த 16 ஆதாரங்களை வந்து அது பொருந்து நிற்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நாம் வந்து எதற்காக பிறவி எடுத்திருக்கின்றோம்? இந்த மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர வேண்டும். அதான் ஆயும் அந்த மெய்ப்பொருள். அது எங்க இருக்கின்றது? அது அணிமலர் மேலது, 1000 முதல்களுடைய அந்த சகசிராரத்தில் உச்சி தாமரை மலர் உள்ளது. அதை அடைவதற்கு நீ என்ன செய்யும்? வாயு விதமும், நீ அதுக்கு பிராணாயாமம் வந்து செய்ய வேண்டும். இனிமே அந்த பிராணாயாமம், பூரகம், ரேசகம், கும்பகம் அதை நீ செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சோம்னா என்ன செய்யும்? அந்த பிராணாயாமத்தால் அந்த மனசு வந்து நிலை பெறும். அந்த மனசு என்ன செய்யும்? அது அந்த ஆதார சக்கரங்களே பொருந்து நிற்கும். இல்லை என்ன செய்யும்? அது பொருந்தாமல் உலகை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சிலப்ப நமக்கு ஆதார நிராதாரங்கிற யோகங்களால் அந்த மெய்ப்பொருளை காணக்கூடிய பயிற்சி கிடைக்கும். அந்த பயிற்சிக்கு என்ன செய்யணும்? நீ வந்து ஒரு முகூர்த்தம் பண்ணலாம், ஒரு நாள் வந்து பண்ணலாம், இன்னும் ஆயுள் முழுக்கவும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நீ வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். ஒரு முகூர்த்தம் மட்டும் பண்றேன், ஒரு நாளிகை மட்டும் பண்றேன், 5 நாளிகை மட்டும் பண்றேன், அது மாதிரி நம்ம வந்து ஒரு எல்லையை வந்து வச்சிருக்கோம். அது இதே மாதிரி 16 என்பது நம்ம என்ன பண்றோம்? அது ஏற்கனவே ஒரு திருமந்திரம் பார்த்திருக்க இல்லையா? அது ஏறுதல், பூரகம், இரட்டு. அப்படின்னா 16 மாத்திரை நம்ம மூச்சை உள்ள இழுக்கணும் அப்படின்னா. அது மாதிரி வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூஜித்து. அப்ப அது ஈரட்டு 16 மாத்திரைக்கு நீங்க வந்து அதை உள்ளுக்குள்ள வந்து இழுக்க வேண்டும். அப்ப 64 மாத்திரை வந்து உள்ள நிறுத்த வேண்டும். 32 மாத்திரை வந்து வெளியே வேண்டும். எல்லாமே அந்த 16 எண்ணாக இருக்கின்றது என்ற கருத்தையும் இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த உடம்ப வந்து யோகத்துக்கு நம்ம தயார் பண்றோம். தயார் பண்றப்ப என்னென்ன செய்யணும்? அந்த யோகத்தை செய்யாமல் வீண் பொழுவது போக்குவது குற்றம். எனவே யோகத்தில் நீ என்ன பண்ணணும்? அந்த சர ஓட்ட முறையை நீங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். எனவே என்ன செய்யணும்? இதை நீங்கள் உலகியலுக்காகவும் பயன்படுத்தலாம், ஆன்மீகத்துக்காகவும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி இந்த வாரசரம் என்ற அந்த சிந்தனையை வந்து நிறைவு செய்துவிட்டு அடுத்து 17வது தலைப்பாகிய வாரசூலம் என்ற தலைப்பிற்குள் நாம் வந்து செல்லலாம். நம்ம வந்து ஒரு காரியத்துக்காக பயணப்படுறோம். அந்த பயன்படம் போறப்ப என்ன செய்வாங்க? அது சூலம் பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இந்தந்த பகுதிக்கு நீ சொல்லலாம், இந்தந்த பகுதிக்கு நீங்க போகக்கூடாது, அததான் சூலம்னு சொல்லுவாங்க. பயணம் செல்லத்தகாத அந்த சூலம் அந்த தோன்றிய திசைகளை உணர்ந்துக்கின்ற பகுதி வந்து வார சூலம் என்று சொல்லப்படும். எனவே சரம் உணர்ந்து காரியம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி செல்ல அதை நாம் சூலத்தையும் அறிய வேண்டும் என்பதை 2 திருமந்திரங்களால் அவர் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். வாரத்தில் சூலம் வரும் வழி கூறும் கால் நேரத்த திங்கள் சனி கிழக்கேயாகும். பாரத்த சேபுதன் உத்தரம் பாணுநாள் நேரத்த வெள்ளி குடக்காக நிற்குமே.
இன்னென்ன கிழமைகள்ல வந்து சூலம் வழியை வந்து சொல்லுகின்றார். அது வருமொழி நேரத்துவ திங்கள் சனிக்கிழக்கே ஆகும். இப்ப திங்கட்கிழமை சனிக்கிழமை அப்படின்னா கிழக்கே வந்து சூலம். அப்ப நீ என்ன சொல்ல, கிழக்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், தெற்காவது வடக்காவது மேற்காவது போயிட்டு அப்புறமா என்ன செய்யணும், நீ வந்து கிழக்குக்கு போகணும். இதே வந்து பயணப்படும் போது திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கே சூலம், திங்கள் சனி கிழக்கே ஆகும். பார் ஒத்த சேய் புதன் உத்தரம் பானோ நாள். பாரொத்த சேய், பாரொத்த வந்து செவ்வாயை வந்து குறிக்கும். அப்புறம் புதன், அந்த புதன் வந்து என்ன செய்யும், உத்தரம் என்பது வடக்கு, உத்தரம் என்பது வடக்கு திசையை குறிக்கும். செவ்வாயும் புதனும் வந்து வடக்கே சூலம். அப்புறம் என்ன செய்யும், அப்புறம் ஞாயிறும் வெள்ளி பானு நாள் நேரொத்த வெள்ளி, அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அது மேற்கே சூலம். எனவே அந்த பயணம் செல்லும் போது இந்த திசையில் சூலம் இருக்கின்றது, அந்த திசையில் செல்லாமல் மாற்று திசையில் சென்று பிறகு அந்த திசைக்கு செல்ல வேண்டும். அதை தான் வார சூலம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப அந்த சூலம் வருகின்ற வழி நான் வந்து சொல்லுகின்றேன். திங்கள் சனி கிழக்கே ஆகும். திங்கள் கிழமையும் சனிக்கிழமை கிழக்கே சூலம். அது பாரொத்த சேய், சேய்ங்கிறது அந்த செவ்வாயை குறிக்கும். புதன், சேய் புதன் உத்தரம், செவ்வாயும் புதனும் அதே உத்தரமாகிய வடக்கு திசை. பானு நாள், பானு நாள் என்பது அது ஞாயிறு. அப்புறம் நேரொத்த வெள்ளி, அந்த வெள்ளிக்கிழமை வந்து குடக்கு, குடக்கு என்பது மேற்கை வந்து குறைக்கும். குடதிசை என்பது கிழக்கு திசை, குடதிசை என்பது அது மேற்கு திசை. இவை ஞாயிறும் வெள்ளியும் மேற்கு ஆகும். எப்ப சிவபெருமானுடைய அந்த சூலம் வந்து மாறி மாறி வருகின்றதோ அது போல இந்த சூலமும் வந்து மாறி மாறி வருகின்றது. திங்களும் சனியும் ஆகிய கிழமைகளில் என்ன இருக்கின்றது, அது கிழக்கு திசை. செவ்வாயும் புதனும் ஆகிய அந்த கிழமைகள் வடக்கு திசை. ஞாயிறும் வெள்ளியும் ஆகிய கிளைகளில் இது மேற்கு திசையில் சூலம் நிற்கும். எனவே அந்த திசையில் நீங்கள் வந்து பயணம் சொல்லக்கூடாது என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு இருக்கின்றார்கள். ஏன் பார்வத்தன்னா, இந்த செவ்வாய் தான் நிலத்துக்கு உரியவன், அவனை நிலமகன் அல்லது நிலத்துக்கு உரிமையுடையவன்ட்டு ஜோதிஷாஸ்திரம் சொல்லும். அதான் பார்வத்த சேய். நமக்கு வந்து செவ்வாய் திசை இருந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு நிலம்லாம் நீங்க வாங்க முடியும். அதான் பார்வத்த சேய் சொல்றாரு. அடுத்து இரண்டாவது பாட்டு. தெக்கணமாகும் வியாழத்து சேர்திசை அக்கணி சூளமும் ஆம் இடம் பின்னாகில் துக்கமும் இல்லை வளம் முன்னே தோன்றிடன் மிக்கது மேல்வினை மேல் விளையுமே. இப்போ ஒரு திசை விட்டு போச்சு, அது வியாழ திசை. அந்த வியாழ திசைக்கு சூலம் எது, அது தெக்கணமாகும் வியாழத்து திசை. வியாழக்கிழமை வந்து தெற்கே வந்து சூலம். அப்ப அந்த சூலத்துல என்ன செய்யணும், அந்த சூலம் வந்து இடப்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் இருந்தால் நீ பயணம் செல்வது நல்லது. வலப்பக்கமும் முன்பக்கமாகவும் இருக்க சென்றால் அது உங்களுக்கு தீவினைகள் வந்து சேரும். இப்ப நீங்க போறப்ப அந்த வலப்பக்கமும் முன்பக்கமுமாக அந்த சூலம் இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு தீவினைகள் வந்து சேரும். இடப்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் அந்த சூலம் இருந்தால் உங்களுக்கு பயணம் செய்வது நலம். அப்ப என்ன செய்யணும், இந்த மந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, சூலத்துக்கு அது எதிரிலும் போகக்கூடாது வலத்திலும் போகக்கூடாது. அது சூலம் பின்பக்கமாக இருந்தால் இடப்பக்கமாக இருந்தால் நீங்கள் வந்து போகலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறார். இது வந்து வார சூலம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வரும். வியாழக்கிழமைகளில் சூலம் வந்து தெற்கு திசையில் இருக்கின்றது. அது அந்த பயணம் செய்பவனுக்கும் யோகம் செய்பவனுக்கும் அது இடப்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் இருந்தால் அதை நீங்கள் ஏற்புடையாக செய்யலாம். அதனால் அவர்களுக்கு தீங்கு கிடையாது. ஆனா அந்த சூலம் வந்து உங்களுக்கு வலப்பக்கத்திலும் முன்பக்கத்திலும் இருந்தால் உங்களுக்கு தீங்கு விளையும். மிக்கது மேல்வினை மேல் மேல் விளையுமே. அதுக்காக நினைச்சுனா அக்கணி, அக்கன அக்கு என்பது எலும்பு மாலையை குறிக்கும். அந்த எலும்பை அடைந்த அந்த சிவனை குறிக்கும். அந்த சிவனுடைய சூலம், அது சூலம் வந்து இடம் பின் ஆகில், இடப்பக்கமோ பின்பக்கமோ இருந்தால் நீங்கள் பயணம் செய்யலாம், காரியம் செய்யலாம், துக்கம் வந்து கிடையாது. இது வலப்பக்கமாக முன்பக்கமாக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடாது என்று ஜோதிட நூல்களிலும் அந்த சூழ நூல்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து நம்முடைய அடுத்த தலைமையாகிய கேசரி யோகம் என்ற தலைப்பிற்கு வந்து நாம் சொல்லியிருக்கின்றோம். நம்ம வந்து இப்ப என்ன செய்யறோம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற 4 தான் நமக்கு உரிய 4 நெறிகள்.
எனவே அந்த 4 நெறிகளில் நமக்கு முக்கியமானது சரியில் ஆரம்பிச்சு கிரியைக்கு வந்து கிரியாகிய சிவபூஜைக்கு வந்து இப்ப நம்ம யோகத்துக்கு போறோம். அந்த யோகத்துக்கு வந்துட்டோம். அந்த யோகத்துக்கு போலவே அந்த யோகத்தோட 8 உறுப்புகள் அஷ்டாங்க யோகம் என்று பண்ணோம். அந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து நம்ம ஆரம்பத்துல உடலை வச்சு ஆரம்பிக்கிறோம், அப்புறம் மூச்சை வச்சு ஆரம்பிக்கிறோம், அப்புறம் மனசை வச்சு ஆரம்பிக்கிறோம், கடைசியில சிவன்கிட்ட போய் சேரும். எனவே அந்த உடல் மனம் எல்லாம் பவநிலை என்கின்ற அந்த பிறப்பு நிலையை வந்து குறிக்கும். அது நம்ம என்ன செய்யறோம், அது சிவநிலையை அடைவதற்காக சொல்றோம். அந்த சிவநிலையை அடைவதற்காக தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய காலம் எப்படி இருக்கின்றது, சரம் வந்து எப்படி இயங்குகின்றது, சூலம் வந்து எப்படி இருக்கின்றது என்று கூறிய அந்த திருமூல தேவநாயனார் அந்த யோகத்தின் சிறப்புடைய அந்த கேசரி யோகம் என்ற அதை 26 திருமந்திரங்களால் வந்து அவர் சொல்லி இருக்கின்றார்கள். அது என்ன செய்யணும், இது கடைசியில் நமக்கு செஞ்சோம்னா நமக்கு பிரசாத யோகம் என்கின்ற அந்த சிவயோகம் சித்திக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கேசரி, கேசரிங்கிறது அதை சிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த சிங்காசனத்துல இருந்து செய்யக்கூடிய யோகம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதை 26 மந்திரங்களால் சொல்லியிருக்கின்றார்கள். முதல் பாட்டை வந்து பார்க்கலாம். கட்ட கலன்று கீழ் நாண்டு வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாழ் போத்து நட்டம் இருக்க நமனில்லைதானே. நம்ம என்ன சொல்றோம், கட்ட உடம்பு வந்து நம்ம யோகத்தால வந்து கட்டுறோம். அந்த மாதிரி கட்டினாலும் வயசாக வயசாக என்ன செய்யுது, அந்த உடம்பு வந்து தளர்ந்து போகின்றது. தளர்ந்துனா அப்ப என்ன செய்ய, உடம்பு கூண் போட்டு கீழே வளையுது, தொங்கி விழாத வண்ணம் கீழ் நாண்டு விழாமல். அப்ப என்ன, அட்டத்தை கட்டி, அப்ப என்ன செய்யணும், அந்த மூச்சை வந்து எங்க கட்டணும்னா அதை அண்ணாக்கில் வந்து கட்ட வேண்டும். அந்த அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி. அடுப்பு என்பது எது, அது மூலாதாரம். அந்த மூலாதாரம் எங்க இருக்கு, கருவாய்க்கும் எருவாய்க்கும் அந்த குதவாய்க்கு பக்கத்துல இருக்கின்றது. அந்த அடுப்பாகிய அந்த குதத்தை, அந்த மூலாதாரத்தை அதை அணைகோலி, அதை என்ன செய்யணும், விட்டத்தை பூட்டி, அந்த புட்டமாகிய அந்த பின்பாகத்தை அதை வந்து மேல் பூட்டி, அப்படின்னா மேற்பையை தாழ் கோத்து, அந்த உடலாகிய மேற்பையை தாழ் கோத்து. தாள் என்பது கால்களை குறிக்கும். அந்த கால்களை பின்னி மடக்கி நட்டம் இருக்க, அது நேராக நிமிர்ந்திருக்க நமன் இல்லைதானே. அப்போது உங்களுக்கு யமவாதனை கிடையாது, இறப்பு கிடையாது. இப்போ யோகம் செய்யறப்ப என்ன செய்யணும், இந்த உடம்பு வந்து தளர்ந்து கீழே வளைந்து தொங்காமல் இருக்க வேண்டும். இந்த தொங்காமல் உடம்பு என்ன நிமித்தணும், அது நிமித்தம் போதும், கழுத்தை நிமித்தணும், அது தலையை நிமிர்ந்திருக்கணும். அந்த முதுகுத்தண்டு, கழுத்து, பின் தலை எல்லாம் அப்படி நேரா நிற்கணும், நட்டமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப என்ன செய்யணும், அப்ப காலை வந்து அதற்கு வந்து அணையாக பின்னி பிணைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தா என்ன செய்யும், அப்ப அது இந்த பீஜத்தின் கீழே வந்து ஒரு காலை, இடது காலை வைப்பார்கள். இடது காலை வைத்து அந்த முழங்கையை வந்து முழங்காலின் மேல் சின்முத்திரை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அந்த நாசியை பார்த்து, அந்த மூக்கை பார்த்து அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கும். அப்படின்னா இது கேசரி ஆசனம் என்று சொல்லப்படும். அடுத்து 2வது திருப்பாடல். வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல் கண்ணாறு மோளை படாமல் கரை கட்டி விண்ணாறு பாய்ச்சி குளத்தை நிரப்பிட்டு அண்ணாந்து பார்க்க அழுக்கற்றவாறே. இங்க வந்து ஒரு உருவகம் வந்து சொல்றார். என்ன உருவம்னா, ஒரு வண்ணான் இருக்கான். இந்த வண்ணான் என்ன செய்யறான், ஒரு பலகை அல்லது கல்லை வச்சு அது மேலதான் துணியை வந்து துவைக்கிறான். அதான் வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல். துணி துவைக்கிறதுக்கு ஒரு பலகை அல்லது ஒரு சதுர கல்லை வந்து அவன் பயன்படுத்துறான். அந்த மாதிரி அப்ப என்ன, வண்ணான் என்பது இந்த ஆன்மாவை வந்து குறிக்கும். இந்த ஆன்மாவாகிய வண்ணான் என்ன செய்யறான், சதுர பலகை மேல். இந்த சதுர பலகைனா இந்த நெற்றி என்கின்ற இந்த ஆங்கியா சக்கரம், இதுதான் ஒரு சதுரமா அல்லது செவ்வகமா வந்து இருக்கு. அந்த நெற்றியை பலகையாகவும் கண்ணாறு மோளை படாமல் கரை கட்டி. அப்ப கண்ணு என்ன செய்யணும், இந்த கண்ணு வந்து இந்த இடத்துக்கு நிக்கணும். கண்ணு வந்து இப்படி வந்து பார்க்கணும். அந்த மாதிரி சுழுமுனை தியானத்தை அப்ப படாமல் என்ன செய்யணும், கரை கட்டி. அப்புறம் விண்ணாறு பாய்ச்சி குளத்தை நிரப்பிட்டு, விண்ணாராகி அந்த கங்கையை வந்து பாய்ச்சி இந்த குளத்தை நிரப்புவது போல அண்ணாந்து பார்க்க
அழுக்கற்றவாறே. இந்த மாதிரி இப்படி அண்ணாந்து பார்த்தா உனக்கு வந்து ஆன்மாவுல அழுக்கு இருக்காது, ஆன்மா அழுக்கு அற்று போய்விடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வண்ணான் ஒலிக்கும் சதுர பலகை மேல், வண்ணான் வெளுக்கக்கூடிய அந்த சதுரை பலகையாகிய அந்த நெற்றின் மேல் கண்ணாறு மூளை படாமல் களை கட்டி, இந்த கண்ணாகிய கங்கை யமுனை சரஸ்வதி, கங்கை யமுனை சரஸ்வதி முச்சந்தி. எனவே அந்த ஆற்றை நீ கரை கட்டி அது மூட்டை விட்டு போகாதவாறு கரைகளை கட்டி விண்ணாறு பாய்ச்சி, அந்த விண்ணாறு என்கின்ற அந்த ஆகாய கங்கை பாய்ச்சி குளத்தை நிரப்பிட்டு, இந்த ஆன்ம குலத்தை நீங்க வந்து நிரப்பி விட்டு அண்ணாந்து பார்க்க, உன் பார்வை வந்து கீழே போகக்கூடாது, மேல் நோக்கி போகணும். உலகையில பார்க்க கூடாது, அது மேல் நோக்கி பார்க்க அழுக்கு அற்று போகும். உங்களுடைய ஆன்ம அழுக்காகிய ஆணவம் கண்மம் மாயை அவை அற்று போய்விடும். அந்த வண்ணான் ஆகிய அந்த ஆன்மா அங்க என்ன சதுர பலகை, சதுர பலகைனா இங்க ஞானேந்திரங்கள் வந்து அந்த அஞ்சு, அந்த அஞ்சுல 4 வந்து இருக்கு. இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற அந்த 4, அந்த 4 ஞானேந்திரியங்கள் அது கூடுகின்ற இடம் எது? அது இந்த நீல நாற்கோணமாகிய அந்த நெற்றி, அந்த புருவ நடி. அப்ப கண் ஆறுன்னா கபாலத்துல வந்து நிறைய துளைகள் இருக்கின்றது. அந்த துளைகளில் வந்து என்ன செய்யுது, அங்க வந்து அங்க பீனியல் கிளாண்ட் என்கின்ற ஒரு கிளாண்ட் இருக்கு. அங்க அமுதம் வந்து சுரக்கின்றது. அந்த அமுத பெருக்கு என்ன செய்யும், அது பல வகையாகவும் அது ஓடினால் அது நஷ்டமடையும். அப்ப நீ என்ன செய்யணும், அப்போ வந்து அந்த நாக்கு நுனியை என்ன செய்யணும், மடக்கி மேலெண்ணத்தின் மேல நீ வச்சுக்க வேணும். நாக்கின் நுனியை சுத்தி நாசித்துவாரத்தின் உள்பக்கத்துல கொண்டு சென்றால் அப்ப என்ன செய்யும், அந்த அமுதத்தாரை வந்து உங்க பாயும். அப்போது பாயும் போது அந்த பிராணம் என்ன செய்யும், அது குளத்தை நிரப்பும். இந்த புருவ மத்தியில் அந்த பீனியல் கிடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அமுதத்தை பெருக்கி தேங்க செய்யும். அந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த புருவ நடுவையே நீ வந்து பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போது உனக்கு அழுக்காகிய அந்த மலம், ஆணவம் கண்மம் ஆகிய மலம் நீங்கும். அப்போது என்ன செய்யும், உனக்கு பார்ப்பது எல்லாம் சிவமாகவே உனக்கு வந்து தென்படும். அதாவது பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமையை பார்த்திருப்பார், பதார்த்தம் பாரார். பரஞானமாகிய அந்த சிவஞானத்தால் பரத்தை தரிசித்தோருக்கு, பரமாகிய அந்த சிவத்தை தரிசித்தோருக்கு பரமே பார்த்திருப்பார். எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சிவமா தான் தெரியும். உலகியல் காட்சி வந்து தென்படும். அது வந்து சிவராஜ யோகத்தின் மூலமாக தான் இது வந்து தென்படும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 3வது பாட்டு. இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பர்க்கு சோரவும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உணர வல்லாதற்கு இறக்கவும் வேண்டாம் இருக்கலுமாமே. இடக்கை, இடக்கை என்பது இடநாடியை குறிக்கும். அப்புறம் சந்திர நாடியை குறிக்கும். வழக்கை, வழக்கை என்பது பிங்கள நாடி அல்லது வளநாடி அல்லது சூரிய நாடியை குறிக்கும். இரண்டையும் மாற்றி, அந்த இரண்டின் வழியாக அந்த பிராணவாயுவை மாற்றி மாற்றி அந்த பிராணாயாமம் செய்து துதிக்கையால் உண்போர்க்கு. துதிக்கை என்பது இந்த யானைக்கு துதிக்கை எங்க இருக்கும், அது நடு சென்டர்ல இருக்கும். அப்ப என்ன செய்யும், நடுவில் இல்ல அந்த துதிக்கையால், அந்த நடுநாடியால் உண்ண வல்லார்க்கு சோரவும் வேண்டாம், அவர்களுக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு வந்து கிடையாது. உறக்கத்தை நீக்கி, ஒரு உறக்கம் வந்து குறைந்து விடும். ஊன் உறக்கம் புணர்ச்சி 3மே குறைந்துவிடும். அந்த மாதிரி உணர வல்லார்க்கு அப்ப இறக்கவும் வேண்டாம் இறக்கலும் ஆமே. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இறப்பு கிடையாது, மரணம் வந்து கிடையாது. துதிக்கை என்பது நடுநாடையாகிய சுழுமுனையை குறிக்கும். இடக்கை என்பது இடப்பக்க நாடியாகிய இடகலை அல்லது சந்திரகலையை குறிக்கும். வழக்கை என்பது வலப்பக்க நாடியாகிய சூரிய நாடி அல்லது பிங்கள நாடியை குறிக்கும். அவர்களுக்கு என்ன செய்யும், உறக்கம் வந்து குறைந்த போய்விடும். அப்ப என்ன செய்யும், உறக்கம் குறைஞ்சினா ஆகாரம் குறைஞ்சிடும். ஆகாரம் குறைஞ்சா உங்களுடைய மைதுனமாகிய அந்த இன்பமும் வந்து குறைந்து விடும். நீ எப்பொழுதும் என்ன செய்வாய், நீ சிவத்தையே அது சிந்தித்து கொண்டிருப்பாய். என்னன்னா அந்த ஆகாயத்திலேருந்தே வந்து மூச்சு அல்லது எனர்ஜியை வந்து அவன் பெற்றுக்கொள்ளான். காற்று மூலமாகவும் ஆகாயத்தின் மூலமாகவும் அவன் வந்து மூச்சுக்கலாம். தேவைக்கு கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் குடிப்பான். அடுத்த பாட்டு. ஆய்ந்துரை செய்யின் அமுதம் நின்றோரிடம் வாய்ந்துரை செய்யும்
வருகின்ற காலத்து நீந்துரை செய்யும் நிலமண்டலமாதாய் பாய்ந்துரை செய்தது பாலிக்குமாறே. ஆய்ந்து உரை செய்யின், ஆய்ந்து ஆராய்ந்து உரை செய்யின், அதை நீ சொல்லால் அமுதம் நின்று ஊறிடும். அப்ப என்ன செய்யும், உன்னுடைய இந்த கபால மத்தியில் அமுதம் நின்று ஊறிடும், நிலை பெற்று ஊறும். வாய்ந்து உரை செய்யும் வருகின்ற காலத்து, அது பொருந்தி வருகின்ற அந்த காலத்து. நீந்துரை செய்யும் நிலா மண்டலம் அதாய், அந்த காலத்துல சந்திர மண்டலத்தில் இருந்து இப்ப சந்திர யோகம் வந்து உங்களுக்கு சித்தி விடும். அப்ப அங்க அமுதம் வந்து மிகுதியாக பெருகும். பாய்ந்துரை செய்தது பாலிக்குமாறே. இந்த மாதிரி அந்த அமுதத்தை நீ பாதுகாப்பதுதான் இந்த யோகம். எனவே நீங்கள் ஆராய்ந்து உரை செய்தால் அது அமுதம் நின்று ஊரிடும். அப்போது என்ன செய்யும், அது நிலாமண்டலமாகிய இந்த சந்திர மண்டலத்தில் அது நீந்து உரை செய்யும். அதை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாடல். நாவின் நுனியை நடுவே சிவிரிடில் சிவனும் அங்கே சிவனும் உறைவிடம். மூவரும் 33 தோன்றுவர் சாவதும் இல்லை சதகோடி ஊனே. நாவின் நுனியை, நாவின்னா இந்த நாக்கு நுனியை என்ன செய்யும், அதை வந்து புருவ மத்தியில் அதை மடக்கி என்ன செய்யணும், அங்க உள்நாக்குங்கிற அண்ணாக்கு இருக்கும், அந்த இடத்துல மடிச்சு வைக்கிறது. அந்த நாவின் நுனியை மடித்து நீ அண்ணாக்கில் வைத்தால் நடுவே சீரிடில், நடு என்பது அந்த புருவ நடுவை குறிக்கும். அது முச்சந்தின்னு சொன்னோம் இல்லையா, அந்த அந்த முச்சந்தியாக இந்த புருவ மத்தியில் நீ பொருந்தினால் என்ன செய்யும், சீவனும் அங்கே சிவனும் உறைவிடம். அது என்ன செய்யும், அந்த ஜீவன் போய் சிவத்துக்குள்ள உரையும், அந்த ஜீவன் வந்து சிவனாக மாறிவிடும். அவன் சிவன் வந்து இந்த இடத்துல வந்து நிற்பான், இங்க அவனுக்கு உறைவிடமாக இருப்பான். மூவரும் 33 தோன்றுவர். மூவர் என்பது அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற அந்த 33 தேவர்கள். அந்த 33 தேவர்களும் உங்களுக்கு காட்சி கொடுப்பார்கள். சாவதும் இல்லை, உங்களுக்கு வந்து மரணம் வந்து கிடையாது. சதகோடி, சதம்னா 100, அப்போ என்ன இந்த உடம்பு 100 கோடி ஆண்டுகள் வந்து நீண்டு வாழும். நாவின் நுனியை நடுவே சிவிரிடில், சிவிரில்னா அதை வந்து வீசுவது, விசிறது தான் அது சிவிடில். அந்த மாதிரி வீசினா என்ன செய்யும், அப்போ வந்து ஜீவன் வந்து சிவனாக மாறுவான். அப்போது 33 உங்களுக்கு வந்து தோன்றல். 33 கோடி தேவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும். அது என்ன செய்வாங்க, அது வந்து ஏகாதச ருத்ரர்கள். ஏகாதச ருத்ரர்கள்னா 11 கோடி ருத்ரர்கள். துவாதச ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள்னா அந்த 12 ஆதித்யர்கள். அப்புறம் அஷ்ட வசுக்கள், அந்த 8 வசுக்கள். அப்புறம் வந்து அஸ்வினி தேவர்கள். இந்த அஸ்வினி தேவர்கள் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 கோடி தேவர்கள் வந்து வருவார்கள். அந்த கேசரி யோகம் செய்வர்களுக்கு அந்த 3 தேவர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களும் இந்த 33 கோடி தேவர்களும் என்ன செய்வார்கள், அவர்கள் செய்வதற்காக இவனை நோக்கி வருவார்கள் என்ற கருத்தை இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு. ஓநூறல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகை அறிவாரில்லை. வானூரல் பாயும் வகை அறிவாளர்க்கு தேனூரல் உண்டல் தெளிதலுமாமே. உனக்கு இந்த அமுதம் கிடைச்சிருச்சு, அந்த அமுதம் கிடைச்சா என்ன செய்யும், உன்னுடைய மனம் வந்து தெளிந்து போய்விடும். கேட்டல் சிந்தித்தல் அந்த தெளிதல், தெளிவு குருவின் திருமேனி காண்டலும் பார்க்கணும் இல்லையா. நம்ம செய்யற எல்லா பயிற்சியும் இந்த தெளிவு உண்டாகுதான். கேட்டு சிந்தித்து தெளிஞ்சா உடனே நமக்கு நிட்டை வந்து கூடிவிடும். அதான் தெளிதல் தான் இங்க, அந்த தெளிதல் ஞானத்துக்கு முக்கியத்துவம் வந்து கொடுப்பார்கள். ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல், அந்த ஊனாகிய அமுதம் பாயக்கூடிய அந்த உயர்ந்த மேருமலை அந்த உச்சியின் மேல் அந்த சகசிராரத்தில் வானூரல் பாயும் வகை அறிவார் இல்லை. அப்ப வான் கங்கை ஆகிய அந்த தேவகங்கை பாயும், அது எப்படி பாயும் என்பதை அறிகின்ற அந்த ஞானியர் இல்லை. அந்த மாதிரி அவர்கள் அறிந்து விட்டால் வானூரல் பாயும் வகை அறிவார்க்கு அந்த ஆகாய கங்கை தேவகங்கை எப்படி அங்கு பாய்கின்றது என்பதை இந்த அறிவோர்களுக்கு என்ன செய்யும், அது மாதிரிக்கு அவர்களுக்கு அமுதம் ஊறும். அந்த காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய திருவாசகம் சொல்லுது இல்லையா. அப்படியே இந்த உடம்புலேயே அமுதம் வந்து ஊறும். அந்த மாதிரி ஊர்னா அந்த அமுதத்தை உண்பவர்களுக்கு
அறிவு வந்து தெளியும். அந்த ஆன்ம அறிவு வந்து தெளிந்து அது நிட்டை கூடும். ஊன் ஊறல்னா என்ன? ஊனாகிய அந்த உடம்பிலிருந்து ஊறக்கூடிய அந்த அமுதத்தை வந்து குறிக்கும். உயர்வரை, வரைன்னா மலை குறிக்கும். உயர்வரைனா உயர்ந்த மலை வந்து மேருமலை. அந்த உடலை வந்து மேருமலையாகவும் இந்த உச்சியை வந்து பிரம்மரந்திரமாகவும் சொல்லுவது சித்தர் மரபு. அப்ப வான் ஊறல் என்ன? இந்த வானத்தில் ஊறக்கூடிய அந்த தேவகங்கை என்கின்ற அந்த ஆகாய கங்கை அது என்ன செய்யும்? இந்த புருவமத்திலிருந்து இந்த பிரம்மரந்திரம் வரைக்கும் அது பாய்ந்து கொண்டிருக்கும். அது பாயும் போது அது நரம்பு மண்டலமாக பாயும் போது அப்ப என்ன செய்யும்? அங்க உணர்வாகிய நீர் வந்து பாயும். அது என்ன செய்யும்? அது உடம்புக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் அது நித்தியத்துவத்தை குறிக்கும். அது தேன் ஊறல், தேன் போலும் அது இனிய ஊறலாகி அந்த மதி அமுதம் அது பிரம்மந்திரத்திலிருந்து அது குண்டலில் சென்று அதை தாக்க ஊறுவது. அதை உண்பவர்களுக்கு மரணம் கிடையாது, அழிவு கிடையாது, அவர்களுக்கு நிலைத்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. அடுத்த திருப்பாடல். மேலையனாவில் விரைந்திரு காலிடில் காலனும் இல்லை கதவும் திறந்திடும் ஞாலம் அறிய நரைதிரை மாலிடும் பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையே. இதுக்கு என்ன செய்யணும்? சுழுமுனை வந்து திறக்கணும். அந்த சிறுமுனை திறக்கக்கூடிய உபாயத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். மேலை அனாவில், மேலே இருக்கக்கூடிய இந்த மேல் அண்ணாக்கில் விரைந்து இரு காலிடல். அந்த விரைந்து சென்று இரு கால்னா இரண்டு காற்று, அது இடநாடி பிங்கல் நாடி என்கின்ற அந்த இரண்டு காற்றையும் செலுத்தினால் காலனும் இல்லை. அந்த மாதிரி நீ செலுத்தினால் அங்க உனக்கு காலனாகிய நமன் வந்து கிடையாது. கதவு திறக்கும். இந்த உடம்புல ஏற்கனவே வந்து 9 வாசல் இருக்கு. அது 10வது கதவாகிய இந்த சகசாரம் வந்து திறக்கும். ஞாலம் அறிய, ஞாலம்னா உலகத்தை குறிக்கும். இந்த உலகம் அறிய நரை திரை மாறிடும். அந்த நரை மயிரும் இந்த திரையாகிய இந்த தோல் சுருக்கமும் மாறிவிடும். பாலனும் ஆவான், அவன் இளைஞனாக மாறிவிடுவான். பரானந்தி ஆரையே, இது பறையோடு கூடிய பரானந்தியாகிய அந்த பரசிவத்தின் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த மேலை அணாவில், மேலை அது அண்ணா, அண்ணா என்பது அண்ணாக்கை வந்து குறிக்கும். அந்த அண்ணாக்கு வந்து அணா என விகாரப்பட்டு இருக்கின்றது. அந்த இடத்துல இருகால், 2 வகையான காற்று, அது இடநாடி பிங்கல் நாடி வருகின்ற அந்த காற்று என்ன செய்யணும்? இங்க சுழுமுனையை திறந்துடுச்சுன்னா உங்களுக்கு அந்த உச்சி வந்து திறக்கும், சுழுமுனை வந்து திறக்கும் என்ற 10ஆம் கதவு திறக்கும் இந்த அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாட்டு. நந்தி முதலாக நாமேலே ஏறிட்டு சந்து திருக்கில் தரணி முழுதாலும் பந்து திருக்கும் பகலோன் வெளியாக சிந்து திருப்பவர் தீவினையாளரே. நந்தி முதலாக, நந்தி முதலாக, நந்தி என்பது இடத்துல என்ன செய்யும்? சிவபெருமானை குறிக்கும். அந்த சிவபெருமானை காட்டுவது யார்? அதை காட்டுவது நம்முடைய குருவாகிய நந்தி. எனவே சிவபெருமானை காட்டும் அந்த ஆச்சாரிய மூர்த்தியாகிய அந்த குருநாத பெருமானை அவனை மூர்த்தியாக கொண்டு, அவனே சிவமூர்த்தியாக கொண்டு அவன் காட்டிய வழியே என்ன செய்யணும்? மேலே ஏறிட்டு அந்த நாக்கை வந்து மேலே ஏற்றி, நாக்கை வளைத்து என்ன செய்யணும்? அந்த உள்நாக்கு கிட்ட கொண்டு போகணும். அண்ணாக்கு கீழே உள்ள அந்த உள்நாக்கு கொண்டு போகணும். அந்த நாவினை மேலே ஏற்றி அப்ப என்ன செய்யும்? அந்த புருவ மத்தியாகிய சந்தித்து இருக்கில், அப்ப புருவ மத்தியாகிய அந்த சிற்றபையில், சிற்றம்பலத்தில் நீ சந்தித்திருந்தால் பந்தித்திருக்கும் பகலோன், அங்கமாக இருக்கின்ற இந்த யோகி என்ன செய்வான்? உலகம் முழுவதையும் அவன் ஆளுவான். எல்லாவற்றையும் கற்றி எப்படி தன் வழியாக நடத்தக்கூடிய அந்த சூரிய நாடி வழியாகிய பிராணன் வெளியாக சிந்தித்து இருப்பவர் தீவினையாளர். அப்ப என்ன செய்யணும்? அந்த மூச்சு என்ன செய்யணும்? அது பகலோன் வழியாக, அந்த வளநாடி வழியாக வெளியேறினால் அவர் தீவினையாளரே. அப்போ உனக்கு தீவினை சேரும். நந்தி என்பது சிவனை குறிக்கும். முதலா என்பது முதல்வனாக, அந்த சிவனை வந்து முதல்வனாக அல்லது ஆச்சாரிய மூர்த்தியாக. இது ஆச்சாரியன் உதவியின்றி உங்களால அந்த யோகம் செய்ய முடியாது. முக்கியம் அந்த கேசரி யோகத்தை வந்து செய்ய முடியாது. அந்த கேசரி யோகம் கைகூடாகாது. அவன் எப்படி சொல்லுகின்றானோ அதன்படி நீ நாக்கை கட்டி, நாக்கை வந்து மேலேற்றி சந்தித்து இருந்து என்ன செய்யும்? புருவ நடுவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப என்ன செய்யுது?
உனக்கு உலக இச்சை வந்துடுது. அந்த வழியா ஒரு பொண்ணு போறா, நீ அவளை பார்த்து ஆசைப்படுற, அந்த மாதிரி உலக இச்சையில் அகப்படுத்தினால் அப்ப என்ன செய்யும்? அந்த மூச்சு வந்து அப்ப வலநாடி வழியாக பிங்கள நாடி வழியாக வரும். இப்போ மறுபடியும் என்ன செய்யணும்? இப்போ காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற அந்த 6 தீங்குகளும் உங்களை வந்து அப்ப நீ தீவனையாக மாறிவிடுவாய் என்ற கருத்தை வந்து இந்த படம் யோகம் செய்யறப்ப நீ என்ன செய்யணும்? ஆசை வயப்படக்கூடாது. ஆசை வயப்பட்ட அப்ப என்ன செய்யும்? மூச்சு வந்து வலநாடி வழியாக போகும், இன்னொரு தீவனை வந்து நீங்காது என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு. தீவினையாட திகைத்தங்கு இருந்தவர் நாவினை நாடின் நமனுக்கு இடமில்லை, பாவினை நாடி பயனற கண்டவர் தேவினை ஆடிய தீங்கரும்பாமி. தீவினை ஆட, இந்த மாதிரி உன் மனசுல வந்து இந்த ஆசை வந்துடுச்சு. அப்ப தீவினைகள் வந்து அவனை ஆட, அவனை வெற்றி கொள்ள, ஆடி அவனை வெற்றி கொள்ள திகைத்து, இந்த அறிவு திகைத்து அங்கு இருந்தவர், அந்த அறிவு மயங்கி இருந்த அந்த ஆன்மாக்கள் நாவினை நாடின், இந்த நாக்கினை ஆராய்ந்து அதை வளர்ச்சி என்ன செய்யணும்? அதை அண்ணா கீழே கொண்டு போகணும். அந்த மாதிரி இருந்தால் நமனுக்கு இடமில்லை, அங்க யமனுக்கு வேலை இல்லை, உனக்கு இறப்பு கிடையாது. பாவினை நாடி, இந்த நீ செய்த எல்லா வினைகளையும், இந்த பரந்த வினைகளை எல்லாம் நீ ஆராய்ந்து அதால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நான் 7 வருஷம் வாழ்ந்துட்டேன், எவ்வளோ படித்தேன், எவ்வளோ சம்பாதிச்சேன், அதனால எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் உண்டா அப்படின்னா உடம்புக்கு உண்டு, மனசுக்கு உண்டு, மனைவி மக்களுக்கு உண்டு. ஆனா ஆன்மாகிய உயிராகிய எனக்கு வந்து கிடையாது. எனவே அந்த வினைகள்லாம் நான் ஆராய்ஞ்சுன்னா இப்போ 70 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் நிறைய வினை செஞ்சிருக்கேன். அதான் என்ன பயன் எனக்கு இந்த ஆன்மாவுக்கு கிடைச்சிதுன்னா? ஆன்மாவுக்கு ஒரு பயனும் கிடைக்கல, நல்ல பயன் எதுவும் கிடைக்கல, கெட்ட பயன் தான் கிடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பயன் அற கண்டவர், இந்த உலகத்தால நமக்கு பயன் எதுவும் கிடையாது என்று கண்டவர்கள் தேவினை ஆடிய தீங்கரும்பாம்பே. தேவு, தேவு என்பது தெய்வத்தை குறிக்கும். அந்த தெய்வ பணிகளை செய்ய அப்ப என்ன செய்யும்? ஆக இந்த உலகத்தால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? இறைவனுக்கு, கடவுளுக்கு, சிவனுக்கு நான் வந்து செய்யணும். ஆனா அந்த கர்மத்தை வந்து தெய்வ பணியாக, அதை வந்து தெய்வ சிவப்பணியாக செய்தால் அந்த பயன்கள் அவர்கள் என்ன செய்யும்? அது தீங்கரும்பாமே, அது இனிமை மிகுந்த அந்த கரும்பு போல உனக்கு பயன் கொடுக்கும் என்று சொல்கின்றார்கள். இதிலே 2வது வரி நாவினை நாடு. நாவினை அந்த நாக்கினை என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் அண்ணாக்களை வச்சு நீ புருவ மத்தியை வந்து தியானிக்கணும். அந்த மாதிரி தியானிப்பதுதான் கேசரி யோகம். அப்ப பாவினை, இதுவரை நீ செஞ்ச இந்த பரவிய வினை, அதை நீ ஆராய்ந்து பார்த்தால் அதனால் பயன் ஆன்மாவுக்கு எதுவும் இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும்? இனிமே செய்யக்கூடிய வினையெல்லாம் நான் வந்து என்ன செய்யணும்? அதை தெய்வ வினையாக, சிவ தொண்டாக நான் செஞ்சால் எனக்கு அது தீங்கரும்பாக பயன் கொடுக்கும் என்ற கருத்தை இந்த பாட்டுல பார்க்கிறோம். அடுத்து, தீங்கரும்பாகவே செய்தலில் உள்ளவர் ஆங்கரும்பாக அடைய நாவேறிட்டு கோங்கரும்பாகிய கோனை நிமித்திட ஊன் கரும்பாகிய ஊனீர் வருமே. தீங்கரும்பு, தீங்குனா இனிய, அந்த இனிய கரும்பை ஒத்த செய்தொழில் உள்ளவர், அந்த இனிமையான செய்தல்கள் உள்ளவர்கள் இருக்கின்றன. அந்த என்ன அது? அதை நாவை ஆங்கரும்பாக, அந்த நாக்கை வந்து அது பூமொட்டு போல அதை குவித்து அடைய நாவேறிட்டு, அந்த நாக்கை குவித்து அதை வந்து அண்ணாக்கில் வைத்து கோங்கரும்பு, அந்த கோங்கரும்பு போலும் தலையுடைய அந்த பாம்பின், பாம்பு படம் எடுத்து இப்படி ஆடுது இல்லையா, அதுதான் கோங்கரும்புன்னு சொல்றாரு. இந்த படம் எடுத்தப்ப அந்த கோணலை நிமிர்த்து உடம்பு இப்படி கோணிக்கிட்டு இருக்கு, அது டக்குன்னு படக்கப்படி நிமிர்றது இல்லையா, அந்த கோங்கரும்பும் போல அந்த தலையுடைய அந்த பாம்பின் கோணலை நிமிர்த்துவதால், அப்புறம் அந்த குண்டலினியை வந்து நீ நிமிர்த்துவதால் அப்ப என்ன செய்யும்? ஊன் கரும்பாகியே, இந்த உடலும் வந்து கரும்பு போல இனிப்புடையதாகி அமுதம் சுரக்கும். ஊனீர் சுரக்கும்னா அமுதம் சுரக்கும். அப்போது உடலும் உள்ளமும் இனிக்கும். அப்ப நீ என்ன செஞ்ச? நீ செய்யக்கூடிய தொண்டு, உடலால் செய்கின்றால், உள்ளத்தால் செய்கின்றால், அப்ப நாக்கால் செய்கின்றால், அந்த தொண்டு என்ன செய்யும்? அது இனிமையாக இருக்கும், உனக்கும் இனிமையாக இருக்கும், உலகத்துக்கும் இனிமையாக இருக்கும். அப்ப புருவ நடுவில் அப்ப நீ என்ன செய்யும்? நாக்கை மடித்து நாசியின் வழியாக அந்த நீ மூச்சு பயிற்சி செய்யும் போது அந்த குண்டல் பாம்பு தூங்கி இருக்கிறது டக்குன்னு என்ன செய்யும்? அது தன்னுடைய கூனை நிமிர்த்தி நிமிர்ந்து நிற்கும். நிமிர்ந்து நின்று இந்த மதிமண்டலத்தில் சேரும்.
அப்போது மதுமண்டலத்தில் உங்களுக்கு அமுதம் ஊறும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு சொல்லியிருக்கின்றார். அடுத்த பாட்டு. ஊநீர் வழியாக உண்ணாவை ஏறிட்டு தேநீர் பருகி சிவாய நம என்று காணீர் வரும் வழி கங்கை தருவிக்கும் வானீர் வரும் வழி வாய்ந்தருவீரே. ஊன் நீர், ஊன்னா இந்த உடம்பு, இந்த உடம்புல வந்து நீர் சுரக்கும். என்ன நீர் சுரக்கும்? அமுதம் சுரக்கும். எங்க? அந்த புருவன் வழியாக. உண்ணாவை அந்த உள்நாக்கை ஏறிட்டு மேலே ஏறவிட்டு தேநீர் பருகி. தேன்மன தேன் போன்று இனிமையான, தேன் என்ன டீயை குடிக்காது, தேன் போல் இனிமையான அந்த அமுதத்தை சுரக்கும் அந்த அமுதத்தை நீ பருகி கொண்டு சிவாய நம என்று, சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று நீ மனதால் ஜபித்து கொண்டு, அப்ப காணீர் வரும் வழி கங்கை தருவிக்கும். அப்போது என்ன செய்யும்? அது மதுமண்டலத்திலிருந்து அந்த தேவகங்கையாகிய தேவநீர் வந்து அது வரும். அது வானீர் வரும் வழி, அந்த வான் ஆகாய கங்கை வந்து வருகின்ற வழியை நீங்கள் பொருந்தி அறியுங்கள். அது மாதிரி என்ன செய்யணும்? நாக்கை மடிச்சு அந்த அண்ணாக்களை வச்சு அது உள்நாக்கு வரைக்கும் கொண்டு போகணும். அதான் கேசரி யோகம். அந்த கேசரி யோகத்திலிருந்து நீ சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று நீ தாரணை செய்யும் பொழுது அப்ப என்ன செய்யும்? இந்த பிரம்மரந்திரத்தில் உங்களுக்கு என்ன செய்யும்? அதை திறந்து அங்கு அமுதம் உண்டாகும். அந்த அமுதம் வந்து கங்கை போல பெருகும். பெருகி உடல் முழுக அது பரவும். பரவும் போது நீ அளவற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பாய். எனவே அந்த எங்கே சுரக்குது? அப்ப கபால மத்தியில் சுரக்கின்றது என்பதை நீ அறிவாயாக என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து, வாய்ந்தறிந்துள்ளே வழிபாடு செய்தவர் காய்ந்தருவாக கருணை பொழுந்திடும் பாய்ந்தறிந்துள்ளே படிக்கத ஒன்றிட்டு கோய்ந்தறிந்துள்ளுரை கோயிலுமாமி. நீ வந்து இந்த சூரிய மண்டலம், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம் தாண்டி சந்திர மண்டலத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுக்க, இந்த உடம்பே வந்து கோயில் ஆகிவிடும் என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்பவர். இப்போ வழிபாடு வந்து அக வழிபாடாக மாறிவிடும். வாய்ந்து அந்த சிவத்தை பொறிந்து அதை அறிந்து அந்த புருவ நடுவிலே நீ வந்து சிவனை பூசித்தால் அப்ப என்ன செய்யும்? உன்னை வந்து இந்த மல மாயை கண்மங்கள் ஏகனாகி இறைபடி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்று என்று சிவஞான போத சூத்திரம் சொல்ல முடியா? அந்த மாதிரி அக பூஜை செய்து புருவ நடுவில் சிவத்தை பூஜிக்கிற, அந்த மாதிரி பூஜை பண்ண உனக்கு மலமாயை கண்மங்கள்லாம் சுட்டரிக்கப்படும். அப்ப நீ என்ன செய்வாங்க? நீ சிவஞானம வடிவாக நீ மாறி விடுவாள். அப்பொழுது பெருமான் உனக்கு கருணை பொழிந்திடும். பெருமான் உனக்கு கருணையை பொழிவார். பாய்ந்து அறிந்துள்ளே படிக்கதவு ஒன்றிட்டு இந்த உள்ளே பரவி நீ தியானித்தால் அப்ப என்ன செய்யும்? அந்த குண்டலினி வந்து மறுபடியும் கீழ்ப்பக்கம் போகாது. அந்த கீழ்மடி போகாமல் அந்த வாசப்படியில ஒரு கதவு ஒன்று திறந்துடும். இந்த கதவு ஒன்று இட்டு குவிந்தறிந்து உள்ளுரை கோயிலாமே. அப்ப குவிந்து தியானிக்கும் போது அப்ப அந்த உடம்பு என்ன செய்யும்? இந்த உடம்பு வந்து அது இறைவன் உலகின்ற கோயிலாக மாறிவிடும். வாய்ந்து அறிந்து உள்ளே வழிபாடு செய்தவர், இந்த சிவத்தை புரிந்து உணர்ந்து புருவ நடுவிலே புசித்தவர்கள் காய்ந்து அறிவாக கருணை விடும். இப்ப சிவம் வந்து அந்த மல மாயை கண்மங்களை சுட்டரிக்கும். அவன் சிவஞான வடிவாக மாறுவான். அவனுக்கு பெருமான் கருணை பாலிப்பார். இப்ப பாய்ந்து அறிந்து உள்ளே, அவன் உள்ளே பரவி தியானித்து படிக்கதை ஒன்றிட்டு அந்த குண்டலி வந்து மறுபடியும் கீழே போகக்கூடாது. கீழே போனா உலகிலுக்கு போயிடும். அது கீழ்படாதவனா நடுவில் ஒரு கதவு ஒன்றை இட்டு அப்ப குவிந்து அறிந்து உள்ளுரை இந்த குவிந்து தியானித்தால் அப்போது இறைவன் என்ன செய்வான்? இந்த இறைவன் வந்து உன்னை உடம்பையே வந்து நான் உரைகின்ற கோவிலாக மாட்டோம். அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று நம்ம ஏற்கனவே ஒருத்தரை பார்த்திருக்கோம். அடுத்து, கோயிலின் உள்ளே குடி செய்து வாழ்பவர் காயினும் நல்லார் தரணி முழுதுக்கும் காயினும் நல்லவர் காய்ந்தவர் தம்முள்ளும் தீயனும் தீயற தீவினையாளர்க்கே. இப்ப என்ன செய்யறான்? இந்த உடம்பே கோயிலா மாறிடுச்சு. இந்த கோயில்ல வந்து குடி செய்து வாழ்பவராகிய அந்த இறைவன் இறைவன் தான் இப்ப உடம்புல வந்து வாழ்றாரு. அதை அவனும் அறிவான். அவன் என்ன செய்வான்? அவன் தாயினும் நல்லவர். அப்பேற்பட்ட சிவன் வந்து தாயை விட மிகவும் நல்லவன். தாயும் தயாவாகிய தற்படனே சொல்வார் இல்லையா? பெருமான தாயை விட நல்லவராக இருப்பார். அவர் காயினும், ஒருத்தவனுக்கு ஒரு விதி இருக்கு, அந்த விதி வசனால அவன் நம்ம கிட்ட அபச்சாரப்பட்டு போறான், அவன் மேல நமக்கு வந்து கோபம் வருது.
அவனை வந்து நாம் காய்ந்தாலும் அவனை நாம் சிறந்தாலும் கோபப்பட்டாலும் அவனுக்கும் நன்மைதான் விளையும். காய்ந்தவர் தன்னுள்ளும் அந்த சினக்கப்பட்டவர்களும் தீயினும் தீயற தீவினையார்க்கே, அவனை வந்து தீவினையே செய்திருந்தாலும் அந்த தீவினையும் குறையும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அவன் தீவினை நீங்குவதற்காக அவன் நம்மிடம் வாழ்கின்றான். கோயில், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், அங்க பெருமான் தான் குடியிருக்கின்றார். இந்த ஏற்கனவே இருந்த இந்த ஆணவம் கண்மம் மாயெல்லாம் பிடிச்சு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்கின்ற பகை கூட்டங்கள் நம்ம போயிட்டது. இப்போ உடம்பு வந்து என்ன செய்ய தூய்மையாகிவிட்டது. அந்த தூய்மை நிறைந்த உடம்புல பெருமான் வந்து குடிகொண்டு இருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார்? அவர் தரணி முழுவதற்கும் தாயினும் நல்லவர், இந்த உலக அனைத்திற்கும் தாயை விட கருணையை வந்து கொடுப்பார். அதான் பால் இணைந்தொட்டும் தாயினும் பாலப்பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொலி பொறுக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானி என்ற மாணிக்கவாசர் வந்து இந்த நிலையை தான் வந்து பாடியிருக்கின்றார்கள். அடுத்து நிறைவு பாடல். தீவினையாளர்தம் சென்னியில் உள்ளவன் ஓவினையாளர்தம் பொற்பதியானவன் பாவினையாளர்தம் பாலகத்துள்ளவன் மாவினையாளர்தம் மதியின் உள்ளானே. தீவினை, தீங்கிறது இந்த இடத்துல தீய கெட்ட வினை வந்து குறிக்காது. தீ என்பது அந்த மூலாதாரத்து மூண்டலு கனல், அந்த கனலை குறிக்கும். அந்த கனலாகிய தீ அந்த மூல அக்னியை வந்து குறிக்கும். அந்த மூல அக்னியை நீ எழுப்பி எங்க கொண்டு வர? அது படிப்படியா வந்து சுவாதிஷ்டானம் மணிப்படகம் மனாகதம் விசுத்தி ஆகிய சகசாரம் அப்படின்னு இந்த சென்னிக்கு இந்த சிரத்திற்கு கொண்டு வருகின்றார். பூவார் சென்னி மன்னன் எம் பார்க்க, சென்னி என்பது தலை குறிக்கும். இந்த தலையில் தான் பெருமான் வந்து இருக்கின்றான். பூவினையாளர் தான் பொற்பதி ஆனவன். இப்ப இங்க சகசிரத்துக்கு பட்டு அங்க ஒரு பூ இருக்கு. என்ன பூ? அது தாமரை பூ. அது 1000 இதழ் தாமரை பூ, சகசிரதலா தாமரை பூ. அந்த தாமரையாளுக்கு பொற்பதி ஆனவன், அவன் வந்து பொன் போன்ற தலைவனாகுவான். பாவினையாளர்தம் பாவகத்துள்ளான், இந்த சிவபெருமானை வந்து பாவனை செய்கின்றார். இடைவதாவது பாவனை செய்வதாகி அந்த வினை புரிபவர்களுடைய அந்த பாவனையில் பெருமான் வந்து சேர்கின்றான். அவன் மாவினை, மான பெருசு குறிக்கும். அந்த பெருவினையாகிய அந்த சிவயோகம் அவர்கள் மதியில் உள்ளானே, அவனுடைய அந்த மதியில் அந்த அறிவில் இருக்கின்றான். அவனுடைய மதிமண்டலத்தில் வந்து இருக்கின்றார் என்று சொல்வார்கள். எனவே தீவினையாளர் என்பது அந்த மூலாக்கினியாகிய அந்த அக்னியை ஆகுதி செய்யக்கூடிய அந்த வேள்வியை செய்பவர்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த குண்டலினி எலும்பி அது முடியிடம் வந்து அந்த சென்னியா இருக்கும். அதுதான் வந்து சிவஞானம் சொல்வார். அஞ்சலுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டானாம் சேடன் என்று சிவஞான போதை வெண்பாவில் வந்து சொல்லிப்பார். அந்த அஞ்சலத்தால், இந்த பஞ்சாச்சலத்தால் குண்டலில் அந்த மூலத்தில் குண்டலில் நீங்கள் ஓமம் செய்தால் கோதண்டம் சாணிக்கில், அந்த கோதண்டமாகிய அந்த சாணிக்கில் அண்டனாம் சேடன் சிவபெருமன் வந்து இங்கு வருவான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது பூவினையாளர், அந்த சகசிராரத்துள்ள அந்த 1000 இதழ் தாமரையில் சிவத்தை தியானிப்பவர்கள். அவர்களுக்கு பாவினை பெருமான் இங்கு இருப்பதாக அந்த பாவனை தான் நம்ம செய்யறோம். அந்த பாவனை வந்து பிறகு உண்மையாக மாறிடும். அந்த பாவனை முட்டினால் என்ன செய்யும்? அந்த பாவித்த பொருளை நமக்கு கிடைக்கும். அந்த தியான பொருளாகி அந்த சிவமே நமக்கு வந்து இங்கு சககாலத்தில் இருந்தவர்களே நமக்கு அருள் செய்யும் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நான் நிறைவேற்றுகின்றேன். வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதவர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நட்டமும் வேலி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறில் தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை ஒரு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று சிறடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த திருமந்திர சிந்தனை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம், சிவசுப்பிரமணியம். அடியார் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லை நிறைவு செய்து விடலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையான ஒரு கருத்து. ஆனா எங்களுக்கெல்லாம் வந்து வாரசரம்னா என்னன்னு தெரியாம இருந்தது. நீங்க வந்து வாரசரம்னா என்ன, வார சூலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கேசரி யோகம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு விளக்கம் இருக்குன்றது தெரியல. கேசரி யோகம் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு நாள் யூடியூப்ல எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல நிறைய விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அந்த
என்ன அந்த யோகத்தினுடைய என்னென்ன பயன் அப்படின்லாம் விளக்கம் பார்த்தேன் நான். ஆனா நீங்க இப்ப சொன்னது ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்கய்யா. வாரம்னா ஒரு நாள் தான் சரணம் மூச்சு இயக்கம். இந்த மூச்சு இயக்கம் வந்து இந்த பிராணன் வழியா எந்தெந்த இடத்துல இயங்குது, அதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி அழகா விளக்கம் கொடுத்தீங்க. இது கிழமையெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமைனா என்ன, புதன்கிழமைனா என்ன, அது எப்படி எல்லாம் இயங்கணும், அதுல இயங்கணும் என்னென்ன பயன் அப்படின்னு நீங்க அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சனிக்கிழமைனா என்ன, அது எப்படி எந்த நாடு இயங்கணும், எந்த நாடு இயங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. சிறப்பா இருந்தது. வாரசாரம்ன்றது புரிஞ்சிக்கிற கூடிய ஒரு ஆற்றலா எங்களுக்கு விளங்குச்சு. நல்லா அது எப்படின்னா நம்ம கொண்டு போனா என்னென்ன பயன் கிடைக்கும், என்ன ஆனந்தம் எப்படி கிடைக்கும், நாசில இருந்தா என்ன பலன் இருக்கு, மிகுதியா ஓடுனா என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பாடல் மூலியமா நீங்க அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. வாரசரம் என்ற பாடல்ல அடுத்து வார சூலம்ல 2 பாடல் தான். அந்த வார சூலத்தை பத்தி என்ன அப்படின்னா கிழமைதான் சூலம் தோஷம். இந்த கிழமையில நம்ம பயணம் பண்ணக்கூடாது, இந்த பயணம் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒவ்வொரு கிழமையை பத்தி அழகா எடுத்து கொடுத்தீங்க. அந்த சில கிழமையெல்லாம் தேவையில்லை அப்படியாத எங்களுக்கு வந்து ஐயா வந்து ஒரு தடவை விளக்கம் எடுத்தாரு. பால வடிவு திருமந்த தப்பு விளக்கத்துக்குள்ள சொன்னாரு. அதுக்குதான் நம்ம என்ன ஒரு வெளியில போகணும்னா என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு வலதுபுறம் சுத்திட்டு நம்ம வணங்கிட்டு போகணும்னு வர நம்ம நின்று வாசல் விட்டு வெளியில பக்கம் ஒரு பயணம் போன்றோம் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நாள் நல்ல பணி ஒண்ணும் பயணத்துக்கு போக வேணாம் நம்ம தடுத்து நிறுத்துவாங்க. ஆனா அவர் என்ன சொல்வாருன்னா நீங்க வாசடி போய் நின்னுட்டு தன்னைத்தானே ஒரு சுத்திக்கிட்டு நீங்க பயணம் பண்ணுங்க, எல்லாமே நல்லதா அமையும் அப்படின்னு சொல்வாரு. எப்பவுமே நம்ம வலது சிறப்புன்னு சொல்லிட்டு இருப்போம் எப்பவுமே. ஆனா ஐயா வலது வந்து அப்படியே முடிச்சுட்டு நீங்க தன்னைத்தானே நினைச்சிட்டு நீங்க கிளம்புங்க, பயணம் வந்து இனிதான் அமையும்னு. எனக்கு இதோட அர்த்தம்லாம் இப்ப புரியல, என்னமோ சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப அருமையா வார சொல்லத்துல இந்த பயண நாள்ல நம்ம ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, அது வந்து என்ன சூழல்னா தோஷம் அப்படின்னு இந்த விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. கேசரி யோகம் ரொம்ப அற்புதங்க. கேசரி யோகம் விளக்கம் 2 பாடலும் சரியா கேட்க முடியல, ஒரு தடங்களை எப்படி மற்றபடி கேசரி யோகம்னா என்ன அப்படின்றது ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. காலத்தை எப்படி நம்ம கடக்கணும், அந்த காலத்தை கடக்குள்ள அதை நினைச்சு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அந்த தியான நிலையில அந்த மூச்சு காற்றை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா யோகத்திலயும் அதான் சொல்றாங்க. நமக்கு வந்து இந்த நுனி நாக்கு எடுத்து உள்நாக்குல வச்சு அந்த இடத்துல பல காலம் தியானம் பண்ணா நம்ம ஒரு 6 பயம் ஒரு அமுதம் சுரக்கும். அவன் சொன்ன இறைவனோட ஒன்றி இருக்கலாம். அப்ப நம்ம மூலதாரத்தை இந்த சகஸ்திரத்துல இருந்து நம்ம ஒடியானது வெளியேறும் அப்படின்னு பல குருமார்கள்லாம் சீடர்கள்லாம் அப்படிதான் நம்ம தியானம் பண்ணி அவங்க உயிரே அப்படிதான் நீக்கி இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த விளக்கம்னா எந்தெந்த நிலையில எப்படி போகணும், இந்த கேசரி யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிறப்பு சொன்னீங்க. எப்படி காலத்தை நம்ம கடக்கலாம், இருளுந்து எப்படி நம்ம நீங்கலாம், இறப்பில்லாத வாழ வழி எப்படி நம்ம கடைபிடிக்கலாம், தியானம் அந்த சுழுமுனை தியானம் செஞ்சா என்ன பயன் கிடைக்கும் நமக்கு, அந்த நம்ம ஐம்புலன் கதவு அடைப்பதும் காட்டின்ற மாதிரி விநாயகர் பாடல் அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்து அந்த சுழுமுனை தியானத்துல ஆழ்ந்து நம்ம இருக்கும் போகுது நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அழகா விளக்கம் பயன் என்ன அப்படின்னீங்க. அடுத்தது பல ஆண்டுகளை மரணப்படி எப்படி வாழலாம் அப்படின்ற கருத்தையும் அந்த பாடல் மூலியமா அடியேன் தெரிஞ்சுக்கிட்டேன். பூர்வ மத்தியில அந்த வாக்கினி தவத்துல இருந்து இந்த நாக்கு நுனிய வந்து உள்நாக்குல வைத்து இந்த நிலையில நம்ம எப்படி நம்ம தியானம் பண்ணா நமக்கு என்ன ஒரு அமுதமே பாயும். இந்த கங்கை நதி எப்படி பாயும் ஒரு அமுதம் பாயும். அந்த அமுத நதி பாய்க்குள்ள நம்மளுடைய இறைவனுடைய அந்த ஒளி பொருந்தி அந்த சகஸ்திரத்துல நமக்கு ஒரு காட்சியே கிடைக்கும். அது இல்லாத மரணமில்லா பெருவாழும் வாழலாம், அது அமுதத்தை உண்டு நம்ம தெளிவி அடையலாம் அப்படின்றத அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அதுவும் இல்லாத நம்மளோட முதுமையில நீங்கி இளமையா வாழலாம் அப்படின்னு அந்த சிறப்பி அந்த கருத்தையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் நம்ம உடலை வந்து நம்ம உடலை பத்தி அந்த நினைப்புல வாழலாம், அதெல்லாம் நீங்கி இறைவனோடய நம்ம ஐக்கியமா கலக்கலான்ற அந்த விளக்கமும் ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. நம்ம இன்பம் எப்படி அடையணும், நம்மளோட வினையெல்லாம் நீங்கி அந்த இன்பத்தை நம்ம அடையலாம் அப்படின்னு ஒவ்வொரு பாடல் மூலியமாக அழகா சிறப்பா விளக்குனீங்கயா. அந்த தீங்கரும்பாக செய்துள்ள ஒரு அமுத அந்த 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 பாட்டு ரொம்ப விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கருவி போன்ற வினையை செய்வ நம்ம சுழுமணி நாடிய அந்த வந்து அந்த நாக்கின் மேடை ஏற்றி இந்த நடுநாடியில நின்று நம்ம தியானம் பண்ணக்குள்ள நம்ம இந்த உடல இருந்த அந்த அமுதத்தையே நம்ம பெறலாம் அப்படின்ற அந்த கருத்துல மிக அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இது நீங்க மேலோட்டமா தான் எடுத்திருக்கீங்க, இருந்தாலும் ரொம்ப அழகா இந்த எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற அடியாருக்கெல்லாம் ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப சிறப்பா விளக்கம் எடுத்து கொடுத்தது மிக அருமைங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் வந்து 20 பாடல்
இதுல ஒரு 20, இதுல ஒரு 2 கட கட கடன்னு போயிட்டீங்க. ஆனா ரொம்ப சிறப்பா, நல்லா சிறப்பா இருந்தது. விசுத்தி நம்ம சொல்லுவோம். விசுத்தினா என்ன? அந்த விசுத்தியில நம்ம எப்படி நினைச்சு தியானம் பண்ண, அதனுடைய பயன் என்ன அப்படின்றதெல்லாம் அந்த அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 7 ஆதாரம் தான் வச்சிருப்போம். அந்த 7 ஆதாரத்தின் மூலியமாக நம்ம தியானம் பண்ணி 16 சோடச சொல்லும் இல்லையா, அந்த சோடச மந்திரத்தின் மூலியமா அந்த அந்த நிலைக்கு நம்ம எப்படி போகலாம், அந்த நிலையில என்ன சிறப்பு இருக்கு அப்படின்றத அதையும் எடுத்து ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்னைக்கு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்றடியா நீங்க பேசலாங்கம்மா. நான் எளிமையா தாங்க சொல்லியிருக்கேன். 2 இடத்துல எனக்கு ஒரு இடர்பாடு வந்தது. இருந்தாலும் அந்த பாட்டை போயிட்டு மறுபடியும் யூடியூப்ல கேட்கணும். அந்த 2, 3 பாடு நடுவுல 2 தரம் எனக்கு தடங்கள் வந்தது. இருந்தாலும் ரொம்ப சிறப்பான முறையில